தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெருரு ஆனாய் போற்றி, அண்ணாமலைய மன்னா போற்றி, கண்ணாரமுதக்கடலே போற்றி, செந்தில்லை மல்லில் நாடி போற்றி, இன்றனக்கு ஆறுதமானாய் போற்றி, காவாய் கடகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அருள் தரும் பண்ணார் புளியம்மையுடன் நமத்திரனாவுடையார் திருவடிகள் போற்றி போற்றி. சிற்றம்பலம் இளையம்பலம் பொழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன்களல் போற்றி, ஆளிமிசை கல்விதப்பில் அணிந்த பிரானடி போற்றி, வாடி திருநாவடூர் வன்தொண்டர் பதம் போற்றி, கூலிபடி திருவாலபூரர் திருத்தாள் போற்றி, சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமான் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும், நான் வரை செம்பொருள் வாய்மை வைத்த சிதிருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் பொற்றாள் என் உயிர் துணையே, தெய்வாளந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி, தொல்லையவர் புராணகதை உலகறிய விழித்துரைத்த செல்வமணி குன்றத்தூர் செங்களாரடி போற்றி, ஈராண்டில் சிவஞானம் பெற்று எந்த பேரண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பல்லடியாக்கு அற்புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கலந்த நகர் மறைஞான சம்பந்தர் விளத்தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் சொல்வது மத்திருத்தாள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் இதயம்பலம் திருநாவுக்கரசு வளரு திருத்தொண்டின் நெறிவாழ வருஞானத்தவ முனிவர் மாதீசரு வாய்மைகள் பெருநாமச்சி பரவலுகின்றேன் பேருலகில் பொருளாவுக்கு உரை செய்ய பொன்னாமை உணராதேன். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். எல்லாம் அல்ல ஈர்த்தனை ஆண்டை எந்தகிறான் அருள் தரும் பண்ணார் மொழியம்மையுடன் நம்ம திருநாவுடை பெருமானுடைய திருவடி தாமர்களை மணமொழி மெய்களாலே வணங்கி, அடியேனை இந்த சென்னலை ஆற்றுப்படுத்திய ஞானாசிரிய பெருமக்களுடைய திருவடி தாமர்களை மணமொழி மெய்களாலே வணங்கி, இந்த நன்னூல் சிந்தனையை தொடர்ந்து செய்யப்படுத்திக் கொண்டிருக்கின்ற அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமர்களையும் மணமொழி மெய்களாலே வணங்கி மகிழ்கின்றேன். திருவருள் குருவருள் கூட்ட நம்முடைய இந்த நன்னூல் இலக்கண வகுப்பிலே நாம் கடந்த வகுப்பில் 40வது நூற்பாவை நாம் சிந்தித்திருக்கிறோம். பாடம் கேட்டல் வரலாறு, எப்படி பாடம் கேட்கணும் என்பதை நாம் கடந்த வகுப்பில் சிந்தித்தோம். கோடன் மார்பே மரபே கூறும் காலை பொழுதொடு சென்று வழிபட முடியான் குணத்தொடு பழகி அவன் குறிப்பு சார்ந்து இரு என இருந்து சொல்லன சொல்லி பருகுன் என்ன ஆர்வத்தனாகி சித்திரப்பாவியின் அத்தகவடைக்கு செவி வாயாக நெஞ்சுகளனாக கேட்டவை கேட்டு அவை விடாது உள்ளத்து அமைத்து போயன போதல் என்பனார் புலவர் என்ற வகையில் ஆசிரியர்வாள் சென்று ஆசிரியர் வருவதற்கு முன்பாக சென்று வணங்குவதற்கு தயங்காத ஆசிரியர் குணத்தோடு பழகி அவர் குறிப்பிலே நின்று ஆசிரியர் இரு என சொல்ல இருந்து சொல்லனை சொல்லி ஒரு பசித்தவன் உணவை பருகுவது போல விருப்பத்தோடு அந்த பாடத்தை கேட்டு சித்திரப்பாவி போல அசைவற்று நின்று காதானது வாயாக நெஞ்சு வயிறாக ஒரு உணவு எப்படி சென்று வாய் வழியாக சென்று வயிற்று நிறைக்கிறதோ அதுபோல இந்த பாடமானது செவி வழியாக சென்று நெஞ்சிலே நிறைப்பதாக அமைய வேண்டும். கேட்டதை கேட்டு ஒரு பாடத்தை பலமுறை விடாது தொடர்ந்து கேட்டு அவற்றை உள்ளத்தில் அமைத்துக் கொண்டு ஆசிரியர் என சொன்ன பிறகு போதல் என்பது பாடம் கேட்கக்கூடிய மரபு என்று நமக்கு இந்த நன்னூல் இலக்கணம் காட்டுகிறது. இது பொதுவாக நமக்கு உலக நூலுக்கே இது பொருந்தும் என்று சொன்னால் நாம் ஞான நூல்களை எல்லாம் எப்படி கேட்க வேண்டும் என்பதை அவரவர் அறிவிலேயே விட்டுவிட வேண்டியது தான். நாம் எப்படி கேட்க வேண்டும் என்பதை நமக்கு திருவருள் எப்படி வாய்க்கிறதோ அந்த வகையிலே சிறப்பாக
ஒரு பாடத்தை நாம் படிக்கிற பொழுது முதல்ல விருப்பம் வேண்டும், விடாது தொடர்ச்சி வேண்டும். அப்படி இருந்தால் நமக்கு அது சித்திக்கும் என்று சொல்லி நாம் இன்று 41வது நூற்பாவிலிருந்து இன்றைய சிந்தனையை துவங்குகிறோம். பாடல் பயிலுதல் எவ்வாறு, பாடம் எப்படி கேட்கணும் அப்படிங்கிறது போன பாடத்தில் சொன்னார். இப்போ சென்ற பிறகு அந்த பாடத்தை எப்படி படிக்கணும். இப்போ நமக்கெல்லாம் திருமுறை படிக்கிறோம், சாஸ்திரம் படிக்கிறோம். எப்படிங்க படிக்கிறது? பாடத்தை படிக்கணும்னா பலருக்கு இந்த சந்தேகம் உண்டு. நான் படிக்கிறது சரிதானா, இப்படி படிக்கலாமா, அப்படி படிக்கலாமான்னு நமக்கு நிறைய ஐயங்கள் வருவது இயல்பு. அப்போ அந்த பாடத்தை எப்படி படிக்க வேண்டும், ஒரு பாடத்தை எவ்வாறு பயில வேண்டும் என்பதற்கு அருமையான ஒரு நூற்பான். இந்த முறையில் நின்றாவே நமக்கு என்ன ஆகுங்க, பாடம் சித்திக்கும். நாம் விரும்புகிற பாடம் நமக்கு கிடைக்க வேண்டும், நம் அறிவில் விளங்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? இவ்வாறு இந்த நூற்பாவிலே சொல்லப்பட்டிருக்கிற முறையிலே அந்த பாடத்தை நாம் பயில வேண்டும். நூற்பா 41 பாருங்க. நூல் பயில் இயல்பு நுவலும், நூல் பயில் இயல்பு நுவலில் வழக்கு அறிதல், பாடம் போற்றல், கேட்டவை நினைத்தல், ஆசார் சார்பு அமைவர கேட்டல், அம்மாண்டு உடையோர் தம்மோடு பயிரல், வினாதல், வினாயலை விடுத்தல் என்றுகை கடனாக கொளின் மடனணி இகக்கும், மடனணி இகக்கும். நூல் பயில் இயல்பே நுவலின், நுவழ்தல் என்பது கூறுங்கால் சொல்லுதல். நூல் பயில் இயல்பு ஒரு நூலை பயில்கின்ற முறைமை. எப்படி ஒரு நூலை படிக்க வேண்டும் என்று சொன்னால் வழக்கு அறிதல். ஒரு நூலை படிக்கிற போது முதல்ல என்ன செய்யணுங்க, அந்த நூலுக்கான வழக்கு என்ன என்பதை நாம் அறிய வேண்டும். வழக்குன்னு என்னதுங்க, நடைமுறை. இப்போ நம்ம இதெல்லாம் எங்கள் வழக்கு இல்லைங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏதாவது கேட்டால் சொல்லுவோம், எங்கள் பகுதியில் இதெல்லாம் வழக்கு இல்லைங்க அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அப்போ ஒரு நூல் இருக்கிறது என்று சொன்னால் வழக்கு 2 வகையான வழக்கு இருக்கிறது. ஒன்று உலக வழக்கு, இன்னொன்று செய்யுள் வழக்கு. உலக வழக்கு, செய்யுள் வழக்கு. இப்போ உலக வழக்குன்னா இப்போ பொதுவாக நாம் பார்க்கணும், இப்போ ஒரு நூல் இயற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது எந்த காலம் என்று பார்க்கணும், எந்த மரபு. உதாரணத்துக்கு இப்போ தமிழ் நூல் சொன்னால் யாருடைய மரபுங்க, தமிழ் மரபு. தமிழ் மரபை சார்ந்து அந்த நூல் சொல்லும். அப்போது இந்த தமிழர்கள் எப்படி இருப்பாங்க, எப்படி இருந்தாங்க என்பதெல்லாம் நாம் என்ன செய்யணும், ஒருவாறு அறிந்திருக்க வேண்டும். இப்போ நம்ம திருமுறை என்று சொன்னால் ஒரு பாடலை எடுத்து நாம் பொருள் செய்கிறோம் என்று சொன்னால், இப்போ இது யாரால் பாடப்பட்டது, ஞானசம்பந்தரால் பாடப்பட்டது, நாவுக்கரசு பெருமானால் பாடப்பட்டது. யாரை நோக்கி பாடியிருக்கிறார், பெருமானை நோக்கி பாடியிருக்கிறார். அப்போ இவர் எப்படி கேட்டுப்பார், யார் இறைவன்ட்டு அவர் கேட்கிற போது எப்படி கேட்டிருப்பார். அப்போ அதுக்கு என்ன இருக்கணுங்க, ஒரு ஒரு முறைமை. இவர் எப்படி கேட்டு கண்ணை மூடி பார்த்தோம்னா இவர் பெருமான்கிட்ட எப்படி கேட்பாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தெரிஞ்சதுன்னா அந்த சொல் பொருள் பாதி விளங்கும், சொல் பொருள் பாதி விளங்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுகிறேன். இப்போ நம்ம நாவுக்கரசு பெருமான்கிட்ட விண்ணப்பம் செய்கிறேன். அப்போ நமக்கு என்ன தெரியணும், நாவுக்கரசு பெருமானுடைய இயல்பு நமக்கு தெரியும். அவர் எப்படி கேட்டுப்பாருங்க, அடிமை, அந்த அடிமை. அப்போ அடிமை திறத்தில் நின்று அவர் பதிகம் பாடுகிறார் என்பது நமக்கு தெரியும். அப்போ அவர் பதிகத்தில் இருக்கிற சொற்கள் எல்லாம் நாம் எப்படி பார்க்கணும், அந்த நிலையில தான் சொல்லியிருப்பார், அந்த நிலையில தான் சொல்லியிருப்பார் என்று அந்த பதிகத்தை பார்க்கிற போது அந்த முறைமை நமக்கு தெரிஞ்சால் அதில் வரக்கூடிய சொற்களுக்கு பொருள் அதை பொருந்துமாறு செய்யணும். நாவுக்கரசு பெருமான் இப்படித்தான் சொல்லியிருப்பார் என்று அதை செய்யணும், அந்த சொல்லுக்கு பொருளை அமைப்பு பார்க்கணும். இப்போ இதே நான் நம்பி ஆரூரர் பதிகத்தை எடுத்தோம்னா அவர் எப்படி இருக்குதுங்க, தோழர், அவருக்கு உரிமை இருக்கிறது. அப்போ அவர் என்ன செய்வார், அந்த சொல்லில் கொஞ்சம் உரிமை இருக்கும். நம்ம பார்க்குறோம், அடியெடுக்கல் ஒட்டை, அடியெடுக்க ஒட்டேன்னு பதிகத்தில் ஒரு சொல் வருகிறது. அப்படின்னு என்ன இருக்கும், யோ கொடுக்கலன்னா ஒரு அடி இப்போ எடுத்து வைக்க விட மாட்டேன். இந்த சொல்லி யார் சொல்றது, நம்பி ஆரூரர் சொல்லுகிறார். அப்போ அவருக்கு அந்த உரிமை இருக்கா இல்லையா, தோழமை உறவு இருப்பதினாலே அவர் சொன்னால் அப்படி சரியா இருக்கும். இதே நாவுக்கரசு பெருமான் பதிகத்தில் இப்படி வந்து என்ன இருக்கும், நீங்கள் கொடுக்காம நான் எங்கேயும் போக மாட்டேன் சாமி, நீங்கள் கொடுத்தாதான் நான் போவேன் அப்படின்னு பொருள் செய்யணும். சொல்லு அதுதான். ஆனால் அவர் சொல்வதற்கு இவர் சொல்வதற்கும் பொருள் மாறி போகும். ஏன்னா அவர் எந்த நிலையில் நிற்கிறார், அவருக்கும் அவருக்குள்ள தொடர்பு என்ன. இப்போ நம்ம உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒரு சொல் இருக்குது, வாடா, நான் சொல்கிறோம், இது என்னங்க வாடா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வாடா அப்படின்னா இதுக்கு என்ன பொருள் செய்கிறது,
அப்படின்னா யாரை பார்த்து சொல்றோம்? யார் சொல்றாங்க? ஒரு நண்பன் இன்னொரு நண்பனை பார்த்து சொல்லலாம். அதுக்கு என்ன சொல்லுவான்? வாடா அப்படின்னு கூப்பிடுவோம். இதே குழந்தையை பார்த்து சொல்லுவோம், வாடா இப்பதான் வந்தியான்னு கேட்பான். அப்புறம் தன்னிட்ட வேலை செய்யற வேலைக்காரனை பார்த்து வாடா அப்படின்னு சொல்லுவோம். இந்த வாடா எல்லாம் ஒண்ணா? வேலைக்காரனை பார்த்து வாடான்னு சொன்னா அதுக்கு பொருள் வேற, நண்பனை பார்த்து வாடான்னு சொன்னா அதற்கு பொருள் வேற, தன் குழந்தையை பார்த்து வாடான்னு சொன்னா அதற்கு பொருள் வேற. அப்ப அது வழக்கு, உலக வழக்குல வாடா என்று சொல்லக்கூடிய சொற்களுக்கு இடத்திற்கு தகுந்த மாதிரி பொருள் சொல்லும். வெறும் சொல்ல வச்சுட்டு வாடா என்று சொன்னால் இதற்கு இதுதான் பொருள் என்ன செய்யக்கூடாது, எழுதக்கூடாது. அப்போ ஒரு செய்யுள்ள வருகிற போது அது உலக வழக்கை அறிய வேண்டும். அப்புறம் செய்யுள் வழக்கு, இது போல செய்யுள் வழக்கு என்று ஒன்று இருக்கிறது. செய்யுள்கள்ல சில நேரங்களில் சில வழக்குகள் கையாளப்படும். அது எதுகை, மோனை என்று சொல்லக்கூடியது, தொடை என்று ஒரு ஒரு வெண்பானா இப்படி இருக்கணும், ஒரு குரட்பானா இப்படி இருக்கணும் என்று எல்லாத்துக்கும் என்ன இருக்குது, பல இலக்கண குறிப்புகள் இருக்கிறது. அதற்கு தகுந்த மாதிரி தான் என்ன செய்யணும், ஒரு செய்யுளை அமைக்கணும். அப்போ சில நேரங்களில் சில சொற்களை மாற்றி பொருள் செய்யலாம், வேற மாதிரி பொருள் செய்யலாம். இதெல்லாம் என்னதுங்க, செய்யுள் வழக்கு, செய்யுள் வழக்கு. அப்போ ஒரு பாடம் படிக்கிற போது முதல்ல என்ன தெரிஞ்சிருக்கணும், அந்த வழக்கை அறிய வேண்டும். என்ன வழக்கு? செய்யுள் வழக்கு, உலக வழக்கு என்ற ரெண்டையும் அறிந்துதான் பாடம் படிக்கணும். பாடம் படிக்கணும். உதாரணத்துக்கு நம்ம சித்தியார் எனக்கு நம்ம பெரும்பாலும் நம்ம இந்த நூலை எடுத்ததற்கு காரணம் எது? சிவஞான சித்தியார் தான். அதை படிக்கிற போது நிறைய இலக்கணம் வருது. அந்த இலக்கணத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் படித்தா நல்லா இருக்குமே. இப்போ நன்னூலே நாம் பார்க்கிறோம். சித்தியாரில் பார்த்தீங்கன்னா முனிவர் அவர்கள் ரொம்ப அருமையாக ஒரு எந்த ஒரு உரையிலும் இல்லாத ஒரு சிறப்பு சிவஞான முனிவரோட உரையில் இருக்குது. அதே தாங்க, ஒரு நூற்பா முடிஞ்ச உடனே, ஒரு செய்யுள் முடிஞ்ச உடனே அதற்கு ஒரு தடையை எழுப்பி இது மறுத்தற்கு எழுந்தது இச்செய்யுள், என்பாரை நோக்கி எழுந்தது இச்செய்யுள் அப்படின்னு என்ன செஞ்சிருப்பாரு. இந்த அடுத்து வரக்கூடிய செய்யுள் எதை நோக்கி எழுந்திருக்கிறது, எதை நோக்கி எழுந்திருக்கிறது என்பதை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நமக்கு உதாரணம் ஒரு வரி சொல்லுகிறேன். அனாதி முத்த சித்துருவாகிய முதல்வனுக்கு, அனாதி முத்த சித்துருவாகிய முதல்வன் திருமேனி கொண்டவடையும் சுத்த தத்துவ புவனங்களை அன்று ஈண்டு வைகுதல் இன்மையும் ஈண்டு வழிபட்டார்க்கு அவன் நேரே பயன்படுத்தல் யாண்டனம் என்பாரை நோக்கி எழுந்தது இச்செய்யும். ஒரு தடை என்ன எழுப்புறாருங்க, பெருமான் திருமேனி கொண்டு வருவான் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இதுக்கு முன்னாடி பாட்டாதான் இறைவன் திருமேனி கொண்டு வந்து உலகத்திற்கு வருகிறான் என்பது ஒரு பாடல் சொல்றார். சொன்ன உடனே அது மீது ஒரு தடை என்ன எழுப்புறாரு, இறைவன் திருமேனி கொண்டு வந்தாலும் அவன் எங்க இருப்பான், சுத்த தத்துவ குணங்களுக்கு தான் பெருமான் நேரா வருவான். இங்க நம்ம இதெல்லாம் போனோம், பிரகிருதி மாயைக்கு பெருமான் நேரடியா வரமாட்டான் என்பது சாத்திரம். அப்போ என்ன தடை, அவன் திருமேனி கொண்டபடியும் சுத்த தத்துவ குணங்களை அன்று ஈண்டு வைகுதல் திண்மையின் ஈண்டு வழிபட்டார். யார் இங்க வழிபடக்கூடிய நமக்கு, நாமெல்லாம் பெருமானை பூசிக்கிறோமா இல்லையா? பூசிக்கிறோம். பெருமான் நேரா வருவானான்னு கேட்டா அவன் சுத்த தத்துவத்தில் தான் இருப்பான். அப்ப இங்க யாருங்க வரா, தினந்தோறும் சிவபூஜை பண்றேன்னு, சிவபூஜையில சிவபெருமான் வரமாட்டானா அப்படின்னு ஒரு சந்தேகம். ஈண்டு வைகுதல் இன்மையின் ஈண்டு வழிபட்டார். இங்க வழிபட்டாருக்கு அவன் நேரே பயன் கொடுத்தல் யாங்கனம். அப்ப நேரா வருவானா வரமாட்டானா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பி அடுத்த பாட்டு சொல்றாரு. அந்த பாட்டை சொல்றாரு. இப்ப அடுத்த பாட்டுக்கு நீங்க பொருள் செய்யும் போது எப்படி செய்யணும், பெருமான் இங்கேயும் வருவான், எப்படி வருவான், அதுதான் அந்த பாட்டோட கருத்து. அப்ப இது என்ன செய்யறாரு, பாட்டை படிக்கும் போது இந்த கருத்தை நீங்க உள்ள வச்சுட்டு பாட்டை படிக்கணும். இந்த பாட்டுக்கு கருத்தை என்ன செஞ்சுட்டு ஒரு கேள்வியை கேட்டு பதிலுக்கு இதுன்னு சொன்ன அர்த்தம், அது என்ன பதிலா இருக்குங்கிறத எதுல தேடணும், பாட்டுல தேடணும். தேடுனீங்கன்னா பாட்டு புரிஞ்சிடும். அதுதான் நீங்க செய்யுள் வழக்கு. ஒரு செய்யுள் சொல்லுகிற போது இந்த படிக்கிறது எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத அழகா நூல் சொல்லுகிறது. ஒரு பாடத்தை இப்படிதான் படிக்கணும். அப்போ படிக்கிற போது நமக்கு என்ன தெரியணும், உலக வழக்கும் செய்யுள் வழக்கும் அறிந்து ஒரு நூலை படிக்க வேண்டும். ஒரு நூலை படிக்கணும். இன்னொரு கருத்து, இப்போ 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டுல ஒன்று நடந்திருக்குன்னு சொன்னால், அங்க அந்த காலத்துல அந்த சமூகம் அவர்களுக்கான பழக்க வழக்கங்கள் என்னவாக இருந்திருக்கும், அவர்கள் அப்படிதான் இருந்திருப்பாங்க. அப்ப அந்த காலச்சூழல் அறிந்து கொண்டு அதற்கு தக்கவாறு நீங்க என்ன செய்யணும்,
பொருள் செயல். இன்னைக்கு அதெல்லாம் சரியா வருமா சார்? இந்த பாட்டே தப்பு அப்படி சொல்லக்கூடாது. பாட்டு இன்னைக்கு எழுதல, 500 வருஷத்துக்கு முன்னாடி பாட்டு எழுதியிருக்கிறாங்க. 500 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி எழுதியிருப்பாங்க? அன்றைய சூழலுக்கு பாட்டு எழுதியிருப்பாங்க. இப்போ இன்னைக்கு நாம பாட்டு எழுதுனா எப்படி எழுதுவோம்? இன்னைக்கு சூழலுக்கு தகுந்த மாதிரி எழுதுவோம். உதாரணத்துக்கு இன்னொன்று சொல்றேன். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பெயர்க்கு பெற்றியன. இப்போ ஒரு உரை எழுதுறாரு. 100 வருஷத்துக்கு முன்னாடி உரை எழுதுனா என்ன எழுதுவாரு? அப்ப எது லேட்டஸ்டோ அதை எழுதுவார். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருள். அப்ப என்ன லேட்டஸ்டா அப்டேட் வந்ததோ அதை எழுதிப்பார். ரேடியோ மாதிரி அப்படின்னு எழுதுவார். இன்னைக்கு நாம என்ன எழுதணும்? ஐபோன் மாதிரின்னு எழுதணும். ஏன்னா இன்னைக்கு அதான் லேட்டஸ்டா இருக்கு. அப்ப இந்த உரையே எங்க வருகிறது? காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே வரும். காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே வரும். பெரும்பாலும் என்ன செய்யறாரு? மாறிக்கிட்டே வர. நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆன்லைன் கிளாஸ் யோசிச்சு பார்த்துருக்கோமா? ஆன்லைன்ல ஒரு கிளாஸ்னா நமக்கு என்ன தெரியும்? அது நீங்க எங்க அங்க போய் இங்க வந்து இப்ப எப்படி இருக்குதுங்க? யாரும் கஷ்டப்படாம வாத்தியாரும் உட்காந்து இடத்துல இருந்தே பாடம் நடத்துறாரு. கேட்கறவங்களாம் அப்படியே பாடம் கேட்டுக்கிட்டே. அது சில பேருக்கு பாடம் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க? அப்படி பெட்டை வச்சு சாஞ்சிட்டு பாடம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. சரி, எப்படி சாமி எங்க வராரு? அப்படியே தூங்கிட்டே கூட பாடம் கேளுங்க, எப்படியாவது பாடத்தை கேளுங்க. இப்ப என்ன வராருங்க? முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருள். இந்த சொல்லுக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடி பொருள் செஞ்சீங்கன்னா வேற, 100 வருஷத்துக்கு முன்னாடி பொருள் செஞ்சா வேற, இன்னைக்கு பொருள் செஞ்சா வேற, இன்னும் 100 வருஷம் கழிச்சு பொருள் செஞ்சா அது எப்படி இருக்குன்னு தெரியாது. புரியுதுங்களா? அப்போ அது சொல்லுக்கு பொருள் எப்படி எடுக்கணும்? உலக வழக்கும் செயல் வழக்கும் பொருந்துமாறு உரை செய்ய வேண்டும். பொருந்துமாறு உரை செய்ய, அதான் வழக்கறிதல் என்று சொல்லுகிறார். அப்புறம் பாடம் போற்றல், 2வது இலக்கணம். பாடம் போற்றல். பாடம் போற்றல் என்பது மூல பாடத்தை போற்ற வேண்டும். மூல பாடத்தை போற்ற வேண்டும். நாம் அடிக்கடி சொல்வது அதுதான் காரணம். மூல பாடத்தை நீங்க போற்றினால் அன்றி நூல் விளங்காது. இது ஒரு நூல் நமக்கு விளங்கணும்னு சொன்னா என்ன செய்யணுங்க? அந்த உரையாசிரியர், அந்த நூலாசிரியர் பெருவாகனார் அவருடைய திருவாக்கிலே அமைய பெற்றிருக்கிற மூலபாடத்தை நாம் என்ன செய்யணும்? வணங்க வேண்டும், போற்ற வேண்டும். சித்தியார் நமக்கு விளங்குன்னா சித்தியார் பாடத்தை நீங்க படிக்கணும், நூலை படிக்கணும். சித்தியார் கருத்து தானே, பாட்டெல்லாம் வேண்டாங்க, எனக்கு அப்படியே ஒரு கதை மாதிரி சொல்லுங்க அப்படின்னா கேட்கணும். அந்த காதில் வாங்கி அந்த காதில் போய் நிற்காது, அந்த கருத்து நிற்கவே நிற்காது. திருமுறை படிக்கிறோம்னா ஞானசம்பந்த பெருமானுடைய திருவாக்கு என்ன இருக்கிறது? அந்த திருவாக்கு என்ன? அது மந்திர சொல், ஞானிகளுடைய சொற்கள், மந்திர சொற்கள். அது என்ன செய்யணும்? போற்ற வேண்டும். போற்றினால்தான் அது நமக்கு சித்திக்கும். அந்த நூல் எடுக்கிற போதே வணங்கி எடுக்கணும். நம்ம அடிக்கடி சொல்வதுதான். யாரு? மூலபாட ஆசிரியரை வணங்கணும். நூலாசிரியர், உரையாசிரியர், போதக ஆசிரியர் போன்ற அனைவரையும் வணங்கினால்தான் அந்த நூல் நமக்கு சித்திக்கும். இல்லைன்னா சும்மா அது நம்ம அவர் என்னங்க இவர் என்னங்க நினைச்சோம்னா நம்ம எதையெல்லாம் நம்ம போற்றலையோ அதெல்லாம் நமக்கு வராது. நீங்க ஒரு உதாரணம் ஒன்று சொல்லுகிறேன். இந்த ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஊர்லயே பெரிய பணக்காரர் இருக்கிறான். அவனை போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அவன் செல்வத்தை போற்றுவான். செல்வத்தை போற்றுவான். காசு கொடுக்கணும்னா அவன் 1000 கணக்கு வச்சிருப்பான். அந்த காசை வாங்கணும்னா 1000 கணக்கு வச்சிருப்பான். அந்த செல்வத்தை அவன் என்ன செய்ய மாட்டான்? அசால்ட்டா ஹேண்டில் பண்ண மாட்டான். அந்த செல்வத்தை, பணத்தை வாங்கும் போது கூட இப்படித்தான் வாங்கணும், இங்கதான் வைக்கணும், இப்படிதான். அதை போற்றுவதனாலதான் அவனிடம் அந்த செல்வம் இருக்கிறது. நம்முடைய ஏன் செல்வம் இல்லைன்னா நம்ம செல்வத்தை போற்றுவதில்லை, அதனால நமக்கு செல்வம் இல்லை. நீங்க எதை போற்றுகிறீர்களோ அது உங்களுக்கு சித்திக்கும். அது உங்களுக்கு சித்திக்கும். நீங்க அருள் வேண்டும் என்று போற்றினால் அருளை என்ன செய்யணும்? வணங்கணும், அதை போற்றணும். நூல் நமக்கு விளங்கணும்னா நூலை போற்றணும். நாம ஒரு நம்மளுடைய லட்சணம் புத்தகத்தை பார்த்தா தெரிஞ்சிடும். ஒரு புத்தகத்தை நாம எப்படி வைத்திருக்கிறோம், இந்த புத்தகத்தை எப்படி எடுக்கிறோம், இந்த புத்தகத்தை எடுக்கும்போது எப்படி எடுக்கிறோம், அதை அப்படி மடக்கி கிழிச்சு கசகசன்னு பண்ணி இப்படி பண்ணினா இந்த நூல் நமக்கு விளங்கவே விளங்காது. என்னைக்கும் விளங்காது, என்னைக்குமே விளங்காது. அப்போ ஒரு அந்த நூல் என்பது நம்ம போன வகுப்புலையே சொல்லணும், அது நமக்கு ஞான நூல்கள் தூளலிங்கம். ஞான நூல்கள் தூளலிங்கம். சிவலிங்க திருமேனியை தொடுகிற போது நமக்கு என்ன உணர்வு வருகிறதோ அந்த உணர்வு ஞான நூலை தொடுகிற போது நமக்கு வரணும். வந்துட்டா அந்த நூல் நமக்கு கிடைச்சிடும். அது நம்ம அறிவில் விளங்கி. அது அந்த உணர்வு நமக்கு வராத வரைக்கும் இந்த நூல்கள் நமக்கு எப்படி இருக்கும்? எட்டாக்கணியாக தான் இருக்கும். அது எங்கீங்க நமக்கு, அது எங்கீங்க நமக்கு. சிவபெருமானே அப்படிதான். அது எங்கீங்க நமக்குன்னா வரமாட்டான். குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்துல, குழந்தையும் தெய்வமும்
எதை கொண்டாடுகிறீர்களோ அது உங்களுக்கு வசப்படும். ஒரு குழந்தை இருக்குன்னா அதை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் அது வராது. அது என்ன செய்யணும்? கொஞ்சம் தம்பா நல்லா இருக்கிறியானா அது நம்மளோட வந்துடும். அது யார் வீட்டு குழந்தையா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கொஞ்சினீங்கன்னா உங்ககிட்ட வரும். பெருமானம் அப்படிதான் வரணும். அது போலதான் நூலை என்ன செய்யணும்? போற்ற வேண்டும். நூலை போற்ற வேண்டும். அதனால மூலபாடம் போற்ற வேண்டும். பாடம் போற்றல் என்பது 2வது இலக்கணம். அடுத்தது கேட்டவை நினைத்தல். கேட்டவை நினைத்தல் ரொம்ப முக்கியம். இது நாம எல்லாம் இதை செய்யறதே இல்லை. என்ன செய்யறோம்? இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருவோம். கேட்டுக்கிட்டே இருப்போம், சிந்திக்க மாட்டோம். அப்போ ஒரு நூல் நமக்கு விளங்கினா என்ன செய்யணும்? சிந்திக்க வேண்டும். நூலை சிந்திக்க வேண்டும். நல்ல மாணவருக்கு ஒரு இலக்கணம் பார்க்கும் போது சொன்ன அன்னமோடு ஆவே. அன்னமோடு ஆவே. என்பது என்னது? நிறைய உண்டு. அதை நினைக்கும், அது அப்படியே அசை போடும். அப்போ கேட்ட பொருளை சிந்திக்க வேண்டும். கேட்ட பொருளை சிந்திக்க வேண்டும். எப்படிங்க சிந்திக்கிறதுனா அது பின்னாடி இலக்கணம் சொல்றாரு. எப்படி சிந்திக்கணும்னு பின்னாடி இருக்குது, அங்கே பார்க்கலாம். அப்போ கேட்டதோட இருந்துடக்கூடாது. எப்பவுமே ஒரு நூலை கேட்டோம்னா, ஒரு செய்தியை கேட்டோம்னா அதை பற்றி என்ன செய்யணும்? மீண்டும் நினைவுபடுத்தல். சிந்தித்தல் என்பது மிக இன்றியமையாத ஒரு ஒழுக்கம். யாருக்கு? மாணவர்னு சொன்னா கண்டிப்பா என்ன செய்யணும்? கேட்ட பொருளை சிந்திக்க வேண்டும். கேட்டவை நினைத்தல். அப்புறம் ஆசார் சார்ந்து அமைவர கேட்டல். அந்த கேட்டலும் எப்படி இருக்கணும்னா ஆசிரியர் வாழ் சென்று. நம்மளா படிக்கிறது வேற, அது நமக்கு இந்த உலக பாடத்திற்கு ஒரு வரையறை இருக்கிறது, ஞான பாடத்திற்கு ஒரு வரையறை இருக்கிறது. ஞான பாடம் என்று சொல்லுகிற போது உபதேசம் கேட்டு உபதேசத்தின் வழி ஞானாசிரியன் வாழ் அவருடைய திருவடியில அடங்கி நின்று பாடம் கேட்டால் அது அனுபவமாக வரும். வெறும் கேட்டோம்னா அது அறிவாக விளங்கும். அறிவாக விளங்குதல் என்பது வேறு, அனுபவமாக விளங்குதல் என்பது வேறு. அது யார்கிட்டங்க நடக்கும்? எனக்கு யார்கிட்ட நான் போய் அப்படி கேட்கறது? இப்போ எனக்கு ஒரு சந்தேகம், நான் யார்கிட்ட போய் அப்படி கேட்கறேன்? யாரை பார்க்கிற போது உங்களுக்கு அடங்கணும்னு தோணுகிறதோ அவரிடம் அடங்குங்க, அவர்கிட்ட பாடம் கேளுங்க. அது உங்களுக்கு அனுபவமா விளங்கும். எனக்கு இவரையெல்லாம் பார்த்தா தோணலைங்கன்னா அவர் சொல்லுகிற எந்த செய்தியும் உங்களுக்கு அனுபவமா வராது. அப்ப யார் சரிங்க அப்படின்னா அவர் அறிவுல நின்று பெருமான் சொல்லுவான். இவர்கிட்ட பாடங்களேன்னு பெருமான் சொல்லுவான். யாருக்கு நமக்கு அந்த அனுபவம் நிகழ்கிறதோ அவரிடம் அடங்கி நின்றால் பாடங்கள் நமக்கு எப்படி விளங்கும்? அறிவா விளங்காம அனுபவமா விளங்கும். அறிவால் விளங்குதல் என்பது ஒரு பயனும் இல்லை, அது அனுபவமா விளங்கணும். காரணம், அனுபவம் தான் நம்ம என்ன செய்யும்? திருத்தும். அனுபவங்கள் நம்மை திருத்தும். கேட்கிற போது, சில செய்திகள் கேட்கிற போது இதை நாம் பின்பற்ற வேண்டும், இதை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற உணர்வு எப்போ வரும் கேட்டீங்கன்னா அனுபவமா இருந்தாதான் வரும். இல்லைன்னா இருக்கணுமாமா, செய்யணுமாமா அப்படி வரும். அப்படின்னு என்ன அர்த்தம்? கேட்டுக்குவோம், ஆமாமா இப்படி இருக்கணுமா, அது நம்ம செய்யணுமான்னு கேட்டால் செய்ய மாட்டோம். ஏன்னு கேட்டால் அது மனசை போய் தைக்க. எப்பவுமே சில சொற்கள் சிலர் சொல்லுகிற போது தான் அது என்ன ஆகும்? அறிவை போய் தைக்கும். எல்லாரும் சொன்னாலும் அது தைக்காது. ஏன் தைக்காது? அதுக்காக இவர் தான் உயர்ந்தவரா, அவர் தான் உயர்ந்தவரா அப்படிலாம் இல்லை. இவருக்கு அவர் உயர்ந்தவர், அவ்வளவுதான். அப்போ அவர் சொல்றது யாரோ ஒருத்தர் கேட்பாங்க, அவருக்கு யாரோ ஒருவருக்கு அவருடைய அறிவு போய் அது தைக்கு. யாருக்கு யார் என்பதை யார் முடிவு செய்யறார்? பெருமான் தான் முடிவு செய்யறார். ஏற்கனவே ஒரு கதை சொல்லி இருக்கிறேன். என்னது? ஒரு கரும்பு தோட்டத்துக்குள்ள ஒரு பக்கம் ஆடு தன் குட்டிக்கு மேய்வது எப்படின்னு சொல்லி கொடுத்தது, யானை எப்படி மேய்வதுன்னு சொல்லி கொடுத்தது, ஆடு எப்படி சொல்லுவது தலையை மேயறதுக்கு கற்றுக் கொடுத்தது, யானை கரும்பு தோட்டத்தையே மேயறதுக்கு கற்றுக் கொடுத்தது. அப்போ நமக்கு ஆசிரியர் எப்படி வருவாருன்னா, நமக்கு எவ்வளவு பக்குவமோ அதற்கு தக்கமாறு ஆசிரியர் வருவார். அவர் ஆடாகவும் வருவார், யானையாகவும் வருவார். அது நான் எப்படி முடிவு செய்யப்படும்? நம்ம ஆட்டுக்குட்டியா இருந்தா ஆசிரியர் ஆடா வருவார், நம்ம யானைக்குட்டியா இருந்தா ஆசிரியர் யானையா வருவார். நம்ம பக்குவம் எவ்வளவு யாருக்கு தெரியும்? பெருமானுக்கு தெரியும். அதற்கு தக்கவாறு ஆசிரியர் நமக்கு பெருமான் கூட்டுவான். அதனால அவரிடத்தை என்ன செய்யணும்? நீங்க யார்கிட்ட அடங்கணுங்கிறது கேள்வி இல்லை. யார்கிட்ட அடங்கணும்னு நினைக்கிறீங்களோ அவர்கிட்ட அடங்கி நின்று பாடங்கள், அதான் சொல்ற. ஆசார் சார்ந்து அவை அமைவரை கேட்டல். அந்த கேட்டதையும் ஆசிரியர் சென்று பலகால் கேட்க வேண்டும். ஒரு பாடத்தை ஒரு முறை கேட்டுட்டோம், விளங்கிருச்சு, கேட்டாச்சு, விளங்கிருச்சுன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அப்படியெல்லாம் கேட்க முடியாது. என்ன செய்யணும்? பல முறை கேட்க வேண்டும். கேட்ட பொருளை என்ன செய்யணும்? மீள கேட்க வேண்டும். அப்புறம்
அம்மாண்பு உடையார் தம்மோடு பயிரல். அம்மாண்பு உடையார் தம்மோடு பயிர். அம்மாண்பு, மாண்பு என்பதற்கு ஒழுக்கம்னு பேர். என்ன ஒழுக்கம்? கேட்கின்ற ஒழுக்கமுடைய சக மாணாக்கர், உடன் சாலை மாணாக்கர், உடன் சாலை மாணாக்கர் அவரோடு என்ன செய்யணும்? பயில வேண்டும். ஒரு நூல் விளங்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்? தக்காரோடு சிந்திக்க வேண்டும். தக்காரோடு சிந்திக்க வேண்டும். இப்போ நம்ம ஒரு பாடம் கேட்குறோம்னா ஆசிரியர்கிட்ட ஒரு முறை கேட்கலாம், 2 முறை கேட்கலாம். ஆனால் திரும்ப திரும்ப கேட்க முடியுமானா வாய்ப்பு இருக்காது. ஆசிரியர் நம்மளோட எப்பவுமே இருக்க மாட்டார். நம்ம திரும்ப திரும்ப போய் கேட்டாலும் அது முறையாக இருக்காது. ஐயா எனக்கு புரியல சொல்லுங்க, ஒரு தடவை சொல்லுவார். ஐயா புரியல சொல்லுங்க, 2 தடவை சொல்லுவார். 3வது தடவை சொல்லுவார், நீ ஒழுங்காக பாடம் படிக்கிறியா இல்லையா அப்படின்னு கேட்பார் இல்லையா? அப்போ என்ன செய்யணும்? தன் உடன் மாணாக்கரோடு சிந்திக்க வேண்டும். உடன் மாணாக்கரோடு சிந்திக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒழுக்கம். நம்ம முதல்ல என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஒத்த கருத்துடையவர்களை யாருன்னு தேர்வு செய்து கொள்ள வேண்டும். அவர்களோடு பாடத்தை என்ன செய்யணும்? மீள மீள சிந்திக்க வேண்டும். மீள மீள சிந்திக்க வேண்டும். அப்போ ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கதான் என்ன செய்யும் கேட்டிங்கன்னா, அடுத்து சொல்றாரு, வினாதல் வினாயவை விடுத்தல். வினாதல் வினாவை விடுத்தல் அப்படின்னு என்ன? முதல்ல கேள்வி கேட்கணும், அப்புறம் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுது. இப்போ பாடம் படிக்கிற போது எப்பவுமே பார்த்தீங்கன்னா சட்டாம்பிள்ளை அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். சட்டாம்பிள்ளைன்னு யாரு? லீடர். ஒரு கிளாஸ் ரூம்ல கிளாஸ் லீடருக்கு சட்டாம்பிள்ளைன்னு ஒரு பேர் இருக்கு. எப்பவுமே உடன் சாலை மாணாக்கரில் மூத்தோர், உடன் சாலை மாணாக்கரில் மூத்தோர். சிவஞான சித்தியார் ஒருபடி மேலே போய் சொல்கிறது, குருநாதனிடத்து பாடம் கேட்பதோடு மட்டுமல்லாது சக மாணாக்கரில் மூத்தோர், சீனியர்னு சொல்றோம் இல்லையா, படிச்சவங்கள்ல சீனியர், அவரையும் குருநாதரா வச்சு படிக்கணும்னு சொல்லு. அவரையும் எந்த இடத்துல வைக்கணும்? குருநாதர் இடத்துல வைக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவரும் நம்ம ஐயங்களை நீக்குவார். இப்போ குருநாதத்தை போய் எல்லாம் கேட்க முடியாது. தான் பயின்றதை சக மாணாக்கர், உடன் சாலை மாணாக்கரில் மூத்தோரையும், மூத்தோரையும் கேட்டான் நூற்பால கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் வெட்டை கிளத்தல் என்கின்ற அந்த பாடல் வருகிற போது அதுக்கு முந்தின பாட்டு, ஞான நூல்தனை ஓதல் ஓதுவித்தல் நற்பொருளை கேட்பித்தல் தான் கேட்டல் ஈனமிழா பொருளதனை சிந்தித்தல் இவை 5ம் இறைவனடி அடைவிக்கும் எழுஞான பூசை என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல சிவஞான முனிவர் உரை செஞ்சிருப்பார். சுப்பிரமணிய தேசிகர் உரை செய்திருப்பார். சக மாணாக்கர், உடன் சாலை மாணாக்கரில் மூத்தோர். இப்போ யாரெல்லாம் குருநாதரா வராங்க பாருங்க. யாரெல்லாம் குருநாதர்னா, முதல்ல மூலபாட ஆசிரியர் நமக்கு குருநாதர், உரை ஆசிரியர் குருநாதர், ஞான நூலை உபதேசம் செய்யக்கூடிய ஆசிரியர் குருநாதர், உடன் சாலை மாணாக்கரில் மூத்தோரையும் குருநாதரா வைக்கணும். ஏன் கேட்டீங்கன்னா ரொம்ப எளிமைதான். அவரை எப்படிங்க, எனக்கு ஒரு வருஷம் சரி, முதல்ல ஒரு அறிவு விளங்கணும்னா என்ன செய்யணுங்க? காதை திறக்கணும். முதல்ல என்ன செய்யணும்? காதை திறக்கணும். அறிவு விளங்குவதற்கு முதல் தகுதி என்னது? காதை திறந்து சொல்றத கேட்கணும். சொல்றத கேட்கணும். சொல்றத கேட்கணும்னா எப்ப கேட்போம்னா, யார் மீது ஒரு மரியாதை இருக்குதோ அவர்கள் சொன்னாதான் நம்ம காதே திறக்கும். காதே, அவர் மீது ஒரு மரியாதை இல்லைன்னு வச்சுக்கங்க, அவர் என்ன சொன்னாலும் நம்ம காதல், அவர் சொல்றது என்னமோ நல்லதான் சொல்லுவாரு, நமக்கும் நல்லதான் சொல்லுவார். கூப்பிடுவாரு, எல்லாம் ரொம்ப அம்மா இதெல்லாம் வேண்டாம், உங்களுக்கு நல்லதில்லை அப்படின்னு அரை மணி நேரம் சொல்லுவார். சொல்லி எனக்கு தெரியாது இவரை பற்றி, இவரெல்லாம் எனக்கு சொல்ல வந்துட்டார். இப்போ அவர் என்ன சொன்னாருங்கிறது போச்சா? அவர் நல்லதான் சொல்லியிருப்பார், அவர் சொன்னதில் ஒன்றும் குற்றம் இல்லை. ஆனால் நம்மளால் என்ன செய்ய முடியாது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம் என்ன? அவர் மேலே நமக்கு என்ன இல்லை, ஒரு நல்ல ஒரு எண்ணம் இல்லை. அவர் மீது நமக்கு நல்ல எண்ணம் இல்லைன்னா அவர் சொல்லுகிற நல்லதை கூட நம்மளால் என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது. அதற்காக முதல்ல என்ன செய்யணும்னா, முதல்ல காதை திறக்கணும். அந்த காது எங்க திறக்கணும்னு கேட்டா, சொல்பவர் யார். எப்பவுமே பாருங்க, ஒரு கருத்து யார், கருத்துக்கெல்லாம் மரியாதை கிடையாது, கருத்துக்கு மரியாதையே கிடையாது. சொல்பவர் யார்? சொல்பவர் நமக்கு பிடித்தவராக இருந்தால் சொல்லுகிற கருத்து ஏற்கப்படும். சொல்பவர் நமக்கு பிடிக்கலன்னா அவர் நல்லதே சொன்னாலும் நம்மால் ஏற்றுக்கொள்ளும். இது எல்லாருக்கும் பொருந்தும். இது இவர் தான் நம்ம தனித்தனியாக யாரையும் கேட்கக்கூடாது. எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க, எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்க. அப்ப என்ன செய்யணும்னா, பாடம் கேட்கிற போது அந்த நமக்கு சொல்லக்கூடியவர் யாரா இருக்கணும், நம்மால் மதிக்கப்படுவராக இருக்கிறது. நம்மால் மதிக்கப்படுவராக இருந்தால்தான் அந்த பாடம் எங்க போகும், அறிவுக்குள்ள போகும். அதனால என்னதுங்க, அம்மாண்பு உடையார் தம்மோடு
பயிரல், அந்த உடன்சாலை மாணாக்கரோடு பயில வேண்டும். உடன்சாலை மாணாக்கரோடு சிந்தித்தல். கேட்டல் எங்க நிகழ்கிறது? குருநாதனிடத்து நிகழ்கிறது. சிந்தித்தல் யாருக்கு நிகழ்கிறது? சக மாணவரிடத்து நிகழ்கிறது. சிந்தித்தல் நிகழ வேண்டும். அப்புறம் வினாதல். வினாதல் என்னது? கேள்வி கேட்கறது. ஏப்பா இந்த பாட்டுக்கு பொருள் சொல்லு, உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கறது. அப்புறம் வினாயவை விடுத்தல். வினாயவை விடுத்தல், கேட்ட கேள்விக்கு விடை சொல்றது. இப்போ மாணவர் இந்த ரெண்டையும் செய்யணும். என்ன செய்யணும்? கேள்வியும் கேட்கணும், கேட்ட கேள்விக்கு விடையும் சொல்லணும். ரொம்ப முக்கியம். கேள்வி கேட்கறது தான் கஷ்டம். ஏன் என்னங்க கேள்வி கேட்கறதானே ஈஸின்னு நினைப்போம். முதல்ல நீங்க பார்த்தோம்னா தெரியும், நம்மளோட நூல்களில் பார்த்தா தெரியும். அவர்கள் கேட்கிற கேள்வி இருக்கு பாருங்க, அந்த கேள்வியே நமக்கு தெரியாது. முதல்ல அந்த பாட்டை படிச்சா அதுல கேள்வியே நமக்கு தெரியாது. ஏன்னா பாடம் புரிஞ்சாதான் கேள்வி வரும். பாடம் புரியலன்னா கேள்வியே வராது, ஒரு கேள்வியும் வராது. அதனால வினாயவை விடுத்த என்றுவை கடனாக கொண்டேன் ஆகியவற்றை ஒரு ஒழுக்கமாக கொண்டால் மட நனி இகக்கும். மடம் என்பது அறியாமை, நனி என்பதற்கு மிகுதியான அறியாமை நீங்கும். அப்போ நம்ம ஒரு பாடம் படிக்கிற போது என்ன செய்யணும்? சொன்னது மாதிரி முதல்ல வழக்க அறிய வேண்டும், பாடத்தை போற்ற வேண்டும், கேட்டதை நினைக்க வேண்டும், ஆசிரியர்வால் அடங்கி பாடம் கேட்கணும், தன்னுடைய சக மாணாக்கரோடு சிந்திக்க வேண்டும், கேள்வி கேட்டலும் கேட்ட கேள்விக்கு விடை கூறுதலும் ஆகிய இவற்றை கொண்டால் அறிவு விளங்கும் என்று சொல்கிறார். சரி, அடுத்த பாடல் பாருங்க. 42 ஒரு குறி கேட்போன் இருகான் கேட்பின் பெருக நூலில் பிழைப்பாடு இளனே. ஒரு குறி கேட்போன் இருகால் கேட்பின் பெருக நூலில் பிழைப்பாடு இளனே. ஒரு குறி கேட்போன். ஒரு குறி என்பதற்கு நூல்னு பொருள் செய்கிறாங்க. குறி என்பதற்கு குறிக்கோள். இங்கே குறிக்கோள் என்னது? பாடம் படிக்கிறது தான் குறிக்கோள். அதாவது ஒரு பாடத்தை கேட்பவன் எப்படி கேட்கணும்? இருகால் கேட்பின். பாடத்தை குறைஞ்சபட்சம் 2 தடவை கேட்கணும். ஒரு தடவை பாடம் படிக்கிறதுலாம் வேலை தேவை. எத்தனை தடவை கேட்கணும்? குறைஞ்சபட்சம் 2 முறை பாடம் கேட்கணும். இருகால் கேட்பின் நூலில் பிழைபாடு இளனே. அவனுக்கு பாடத்துல பிழை வராது. ஏன்னா முதல்ல படிக்கிற போது கண்டிப்பா என்ன வரும்? பிழை வரும். அப்புறம் பாடம் படிக்கும் போதே இப்படித்தான் படிக்கணுமா, ஆசிரியர் படிச்சு காட்டுவார். இந்த பாட்டை இப்படிதான் படிக்கணுமா, இதற்கு இப்படிதான் பொருள் செய்யணுமா அப்படின்னு அவனுக்கு தெரிந்த பிறகு 2வது அந்த நூலை படிச்சானா எப்படி படிப்பான்? பிழை இல்லாம படிப்பான். ஒரு நூலை பிழை இல்லாம படிக்கணும்னா குறைஞ்சபட்சம் 2 முறை, குறைஞ்சபட்சம் 2 முறை படித்திருக்கணும். எனவே இருகால் கேட்பின் நூலில் என்னது? பிழைபாடு இளனே சொன்னார். அடுத்து 43 முக்கால் கேட்பின் முறை அறிந்து உரைக்கும். ஒரு பாடத்தை 3 முறை கேட்டான். 3 முறை எப்படி கேட்கணும்? மேல சொன்ன மாதிரி ஆசிரியருக்கு போய் அடங்கி பாடம் கேட்கணும், மாணவரோட அதை பற்றிய சிந்திக்கணும், மேல கேட்கணும். இப்படி கேட்டு 3 முறை கேட்டால் என்ன செய்வானுங்க? முறையறிந்து உரைக்கும். அதனை பிறருக்கு சொல்லுகிற தன்மையை பெறுவான். ஒருவன் குறைஞ்சபட்சம் 3 முறை பாடம் கேட்டான் என்ன செய்வான்? இந்த பாட்டு இதாயா சொல்லுது, இந்த பாட்டு இதாயா சொல்லுது அப்படின்னு சொல்றது எப்போ வரும் கேட்டா, ஒரு பாடத்தை என்ன செய்யணும்? 3 முறை கேட்டான். 3 முறை கேட்டால் முறை அறிந்து உரைப்பான். பிறருக்கு அந்த நூல் கருத்தை ஒருவாறு சொல்லுவான். அடுத்த குறட்பா பாருங்க. அடுத்த நூற்பா 44. ஆசான் உரைத்தது அமைவர கொள்ளினும் கார்கூர் அல்லது பற்றலனாகும். ஆசான் உரைத்தது அமைவர கொள்ளினும் கார்கூர் அல்லது பற்றலன் ஆகும். ஆசிரியர் பாட பலமுறை அடங்கி பாடம் கேட்டாலும் ஆசிரியர் அறிவிலே கால்கூருக்கு மேல மாணவனால வாங்க முடியாது. எத்தனை முறை கேட்டாலும் எப்படி கேட்டாலும் ஆசிரியர் அறிவுல மாணவன் எவ்வளவு வாங்கலாம்?
கால் பங்கு 25% மேல ஆசிரியர் அறிவை மாணவனால் வாங்கவே முடியாது. நாம நினைச்சோம் இல்லைங்க, அவர் பாடம் சொல்றாரு, அதே பாடத்தை நானும் சொல்லுகிறேன், அவர் சொல்றதை விட நல்லாவே சொல்றேன் அப்படின்னு நாம சொல்லலாம். எப்படி சொன்னாலும் ஆசிரியர் அனுபவத்துல இவன் பெறுவது கால்கூறு தான். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொல்லுக்கு பொருள் செஞ்சிடலாம், அனுபவத்தை பெறவே முடியாது. அப்போ அனுபவம் பெறணும்னா ஆசிரியர் என்பவர் அவருக்கான அனுபவம் எப்படி இருக்கும்? நீண்ட நெடிய அனுபவம் இருக்கும். அவர் 20 வருஷம் 25 வருஷம் பாடம் சொல்லியிருக்கார். அப்போ அவர் அந்த ஒரு பாடத்தை சொல்லுகிற போது அதற்கு மற்ற நூல்கள் என்ன இருக்கு? இப்போ நம்ம ஒரு நூல் கேட்குற உதாரணத்துக்கு நம்ம ஐயா பெரிய புராணம் பாடம் நடத்துறாங்க, பெரிய புராணத்தை கேட்குறோம், பாட்டுக்கு பொருள் தெரிஞ்சிருச்சு, நாமளும் பெரிய புராணம் நடத்துறதுன்னு கிளம்புவோம். ஆனால் அவர் எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்கிறாரு? 25 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறாரு. 25 வருஷமா சொல்லிட்டு இருக்காரு. எத்தனை இடத்துல இந்த பாடத்தை நடத்தி இருப்பாரு? நல்லா கேட்கிற சபையிலும் சொல்லியிருப்பாங்க, ஒரு பாமரன் அமர்ந்திருக்கிற இடத்துலையும் சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த அனுபவம் என்பது நமக்கு உடனே வரவே வராது. அந்த அனுபவம் வரணும்னா நமக்கு என்ன வரணும்? 25 வருஷம் ஆகும். 25 வருஷம் ஆனாதான் அந்த அனுபவம் வழக்கத்தை நம்ம உதாரணமா சொல்லுவோம். சுடு சாப்பாடு உடனே செஞ்சிடலாம், பழைய சாப்பாடு வேணும்னா ஒரு நாள் இருந்தால் தான். நீங்கள் ₹1,00,00,000 கொடுத்தாலும் பழைய சாப்பாடு ஒரு நாள் கழிச்சு தான் கிடைக்கும், உடனே கிடைக்காது. அதுக்கு பேர் தான் அனுபவம். அதற்கு பேர் தான் அனுபவம். பாடம் என்பது அனுபவத்தோடு கூடியது. அனுபவம் என்பது ஆசிரியருக்கு கேட்ட பிறகும் இந்த மாணவன் அதை மேற்கொண்டு பலகாலம் பெறுகிற அனுபவத்தினால்தான் ஆசிரியர் அறிவை ஒருவாறு பெற முடியுமே அன்றி நாம என்ன முயற்சி செய்தாலும் ஆசிரியர் அறிவுல கால்கூருக்கு மேல நமக்கு விளங்காது. ஆசான் உரைத்தது அமைவரக்குள்ளினும் அறவழியா படிக்கிறது இல்லை, நல்ல சிறப்பா படிச்சாலும் கால்கூர் அல்லது பற்றலன் ஆகும். சரி, அப்ப கால்கூர் வாங்கியாச்சு, அதை அப்படியே விட்ட முடியுமா? அதை என்ன செய்யணும்? இன்னும் கொஞ்சம் விருத்தி பண்ணணும், அறிவை விருத்தி பண்ணணும். அது எப்படி பண்றது? அடுத்த நூற்பா சொல்றாங்க. 45 அவ்வினைஞானரோடு பல்வகை ஒரு கால் செவ்விதி உரைப்ப அவ்விருகால் மையிறு புலமை மாண்புடைத்து ஆகும். அவ்வினையாளரோடு பல்வகை ஒரு கால். மேற்கூறிய அந்த கால்கூறு இருக்கா இல்லையா? ஆசிரியர்கிட்ட பாடம் கேட்டாச்சு. எப்படி கேட்டாச்சு? நல்லா சிறப்பா கேட்டாச்சு. அவர் ஆசிரியர் என்னுடைய மாணவன் என்று அவர் மகிழ்ச்சியா சொல்ற மாதிரி பாடம் கேட்டாச்சு. நம்ம மாணவர் தாங்கன்னு அவர் எப்படி சொல்லணும்? ஆசிரியர் தன் மாணவனை காட்டுகிற போது மகிழ்ச்சியோடு காட்டணும். மகிழ்ச்சியோடு இவர் நம்ம மாணவர் தானே சொல்லணும். அப்படி இருக்கணும். அதான் மாணவன் பேர். நம்ம சொல்றோம், ஈன்ற பொழுதும் பெருதுவும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்பது போல ஆசிரியரோ ஒரு தாய் தான். எப்படி காட்டணும்? தன் மகனை சான்றோன்னு காட்டணும். இவன் என்னுடைய மாணவன் என்று ஆசிரியர் எப்படி காட்டணும்? மகிழ்ச்சியோடு சபைக்கு காட்டணும். அப்படி காட்டுவதுதான் ஒரு மரபு. அதனால அந்த கால்கூறு பெற்ற பிறகு அவ்வினையாளரோடு பல்வகை ஒரு கால் என்னதுங்க? தக்க ஆசிரியர். இப்போ நம்ம பாடம் நடத்துகிறோம், நம்மோடு உடன் பாடம் சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் இருப்பாங்க. இப்போ மாணவர் இல்லை, இப்போ யாரு? ஆசிரியர். நாம பாடம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். பிறகு என்ன செய்யறோம்? இப்போ 3 முறை கேட்டால் பிறருக்கு சொல்லலாம்னு சொல்லியாச்சு. 3 முறை கேட்டால் பிறருக்கு சொல்லலாம். 3 முறை கேட்டு ஆசிரியர்பால் அடங்கி பலகாலம் கேட்டு கால் பங்கு பெற்றாச்சு. இப்போ இது என்ன செய்யணும்? இந்த கால் பங்கு இன்னும் விருத்தி பண்ணணும். என்ன செய்யணும்? நம்ம போல சொல்லி கொண்டிருக்கிற வினையாளர் தொழில் செய்பவர் 2 பேர். என்ன தொழில்? ஆசிரியர் தொழில் செய்பவர்களோடு பயில் வகை அவர்களோடு பயில வேண்டும். இப்போ மாணவரோடு பயில பாரு, எப்படி பயிலணும்? ஆசிரியர்களோடு பயில வேண்டும். நமக்கெல்லாம் ஆசிரியர்னா அவர் தான் பெரிய ஆசிரியரா, அவர் தான் சொல்லுவாரா, இவர் தான் சொல்லுவாரான்னா நமக்கு அறிவு விளங்காது. அப்ப என்ன செய்யணும்? ஆசிரியர்களோடு பயில வேண்டும். பல முறை பயிர்ந்தால் ஒரு கால், இன்னொரு கால் கூறு விருத்தியா. கால் பங்கு அரைப்பங்கு எப்ப ஆகும்? தக்க ஆசிரியரோட பயில அதுக்கு சொல்லணும், ஐயா இந்த பாட்டு நான் ஒரு உரை படிச்சேங்க, அந்த உரையில இப்படி சொல்லியிருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உரை நாம படிச்சிருக்க மாட்டோம். அப்ப அவர் அதை படிச்சிருப்பார். அப்ப என்ன செய்வாரு? அந்த உரையில இப்படி சொல்லியிருக்கணும், அருமையா இருக்கு,
இங்கே கொஞ்சம் அதை அனுப்புங்க அப்படின்னு பார்த்து என்ன செய்வோம், அடடா இந்த பாட்டுக்கு இப்படியும் பொருள் செய்யலாமா அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்கு வரும். அதே மாதிரி நாம சில கருத்துக்களை அவருக்கு தெரியாததை சொல்லுவோம். அப்படி அந்த ஒத்த கருத்துடைய அந்த ஆசிரியர்களோடு என்ன செய்யணும், பயில வேண்டும். பயின்றால் என்ன ஆகும், இன்னொரு கால்கூறு நமக்கு விருத்தியாகும். எனவே பயில் வகை ஒரு கால், செவ்விதி உரைப்ப, செவ்விதி உரைப்ப, அதாவது சபையோருக்கு, அது தன் மாணவனுக்கும் சபையோருக்கும் உரைக்க என்ன ஆகும், ஒரு கால்கூறு விருத்தியாகும். இப்போ ஒரு கால்கூறு எங்கிருந்து வருது, ஆசிரியர்கிட்ட அமைந்து பாடம் கேட்டா கால்கூறு. அப்புறம் இன்னொரு கால்கூறு என்னது, தக்க ஆசிரியரோடு கலந்தா கால்கூறு. அதன் பிறகு தன் மாணவருக்கும் சபைக்கும் பாடத்தை ஒரு பலகால திருப்பி திருப்பி நடத்தணும். பலகால தான் பெற்ற அந்த ஞானத்தை, தான் பெற்ற கல்வி என்ன செய்யணும், பிறருக்கு சொல்லிக்கிட்டே வரணும். தன் மாணவருக்கு சொல்லணும், தன் மாணவருக்கு சொல்லணும். அப்புறம் ஒரு சபையில போய் சொல்றது, சொற்பொழிவு அந்த மாதிரிலாம் சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தொடர்ந்து செய்ய செய்ய கால்கூறு, அது கால்கூறு. எனவே என்ன ஆகுங்க, முக்கா பங்கு வரும். மீதி எப்போ வரும் கேட்டீங்கன்னா அனுபவத்தினால் வரும். அனுபவத்தினால் வரும். இந்த அனுபவம் விரிக்க 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 ஒரு கால எல்லையில் அறிவு முழுமை பெறும். இப்போ அறிவு முழுமை பெறணும், என்ன வரணும், அனுபவம், நீண்ட நெடிய அனுபவம் இருந்தாதான் என்ன ஆகும், மையறு புலமை, குற்றமில்லாத புலமை. புலமை என்பது நம்ம ஒரு கருத்தை சொல்றோம்னா அதுல பிறர் ஒருவர் என்ன சொல்லக்கூடாது, ஒரு குற்றத்தை காட்டக்கூடாது. அப்படி ஒரு அறிவு விளக்கம் நமக்கு வரணும்னா என்ன செய்யணும், பல நூல்களை படிச்சிருக்கணும். ஏன் நமக்கு ஒரு சாஸ்திரத்திலே பார்க்கணும், ஒரு பாடத்துக்கு ஒரு இடத்துல ஒரு கருத்து இருக்கும், இன்னொரு இடத்துல வேற கருத்து இருக்கும். அப்ப இது அதுவும் முரணான்னு கேட்டால் முரண் இல்லைன்னு சொல்லணும். ஏன் முரண் இல்லைன்னு அதை என்ன செய்யணும், விளக்கம். முரண் இல்லைன்னு சொன்னா மட்டும் போதாது, அதை என்ன செய்யணும், விளக்கம். அது எப்படி செய்யணும், இந்த பாடத்தையும் படிச்சிருக்கணும், அந்த பாடத்தையும் படிச்சிருக்கணும், ரெண்டுக்கு ஏன் முரண்பாடு இல்லைங்கிறத நீங்க விளக்கணும். இதெல்லாம் எப்போ வரும், இந்த பாடத்தை படிக்கும் போது நம்ம இதுல இருக்கிறது சரிட்டுவோம், அந்த பாடத்தை படிக்கும் போது அது சரிட்டுவோம். எப்போவா திடீர்னு நமக்கு சந்தேகம், நம்ம ஏற்கனவே அப்படி சொன்னமே, இங்க இப்படி சொல்றமே, இப்படி சொல்லுகிற எது சரி எது சரி. உதாரணத்துக்கு ஒரு கேள்வி, ஆணவம் முத்தி நிலையில அடங்கி நிற்குமா கெட்டு நிற்குமா, இப்படி ஒரு கேள்வி. ஆணவம் முத்தி நிலையில அடங்கி நிற்குமா கெட்டு நிற்குமா அப்படின்னு ஒரு கேள்வி. சில நூல்ல அடங்கி நிற்கும்னு இருக்கு, சில நூல்ல கெட்டு நிற்கும்னு இருக்கு. அப்ப நாம எப்படிங்க சொல்றதுன்னா, ரெண்டு வகையாகவும் சொல்லலாம், குற்றம் இல்லை. அடங்கி நிற்கும் சொன்னா அதுக்கான விளக்கம் சொல்லணும், கெட்டு இருக்குன்னு சொன்னா அதற்கான விளக்கம் சொல்லணும். ரெண்டு எங்க இருக்குன்னா சித்தியார்ல இருக்கு. இப்போ இந்த ரெண்டையும் படிச்சாதான் நம்ம என்ன செய்யும், அப்படி சொல்லியிருக்கேன் சொல்லலாயா, இப்படி சொல்லியிருக்கேன் சொல்லலாயா, அது எங்க சொல்லணும், இது எங்க சொல்லணும், எங்க சொல்லணுங்கிறத பாடத்தை போய் பார்த்துங்க. இது தடை மட்டும்தான். இந்த மாதிரி நமக்கு என்ன இருக்கிறது, பல்வேறு வகையான கருத்துக்கள் நமக்கு நூலை படிக்க படிக்க அறிவென்னாகும், விருத்தியா. அதனால எனவே இந்த முழுமை பெறுவது எப்போது, அனுபவத்தின் வழியாக நமக்கு முழுமை பெறும். அப்போ முதல்ல பாடம் படிக்கிற போது ஆசிரியர்பால் கால்கூறு, சக ஆசிரியரோடு கால்கூறு, பிறருக்கு சொல்லுகிற போது கால்கூறு, அனுபவத்தினால் கால்கூறு என்று அது முழுமை பெறும் என்று சொல்றார். சரி, இப்போ அடுத்த குறள் பார்ப்பாரு, 46. ஆசிரியத்தை எப்படி பழகணும், ஆசிரியத்தை எப்படி பழகணும்னு சொல்றார். அழலில் நீங்கான் அணுகான் அஞ்சி நிழலில் நீங்கான் நிறைந்த நெஞ்சமோடு எத்திரத்து ஆசான் ஓக்கும் அத்திரம் அறத்தின் திரியான் படர்ச்சி வழிபாடே. அழலில் என்பது என்னதுங்க, நெருப்புகிட்ட என்ன பண்ணக்கூடாது. இப்போ ஒருத்தர் நமக்கு தெரியும், திருக்குறள் அழகா சொல்லுது என்னதுங்க, அந்த நெருப்பு காய்கிற போது எப்படி காயணும், திருக்குறள் என்னது, அகலாது அணுகாது தீக்காய்வார் போல, அகலாது அணுகாது தீக்காய்வார் போல. இப்போ நல்ல குளிர், தீக்காயணும், நெருப்பு வச்சிருக்கோம், எவ்வளோ தூரத்தில் நிற்கிறது, சுடவும் கூடாது, குளிரும் தெரியக்கூடாது, அவ்வளவு தூரம் உனக்கு எது தெரியுது அவ்வளோ தூரத்தில் நின்று. ரொம்ப பக்கத்தில் போனீங்கன்னா சுற்றும், ரொம்ப தள்ளி நின்னா குளிர். அப்போ நீ எங்கே நிற்கணும், குளிர் தெரியக்கூடாது,
சுடக்கூடாது. இதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு. அந்த டிஸ்டன்ஸ்ல போய் நீ நின்றுக்கோ, உனக்கு பயன் கிடைக்கும். இப்போ என்ன பயனு? குளிர் தெரியாமல் இருப்பது தான் பயன். இப்போ இரவுல குளிர்காலத்துல நெருப்பு கூட்டி நின்னோம்னா எப்படி நிற்கணும்? அந்த பயன் பெறுதல் என்பது குளிர் தெரியாமல் இருக்கிறது. அப்போ அந்த இடம் தான் அவனுக்கு பயன் பெறுகிற இடம். ஆசிரியர் எப்படி நிற்கணும்னா அது மாதிரி நிற்கணும். அகலாது அணுகாது தீக்காய்வார் போல. ஆசிரியர்கிட்ட ரொம்ப நெருக்கமா போகக்கூடாது. ரொம்ப நெருக்கமா போகக்கூடாது. ஏங்க போகக்கூடாது? ஏன் போகக்கூடாது? ரொம்ப நெருங்கணும்னா அவர் மீது இருக்கிற மரியாதை நமக்கு குறைஞ்சிடும். ஆசிரியர் எப்பவுமே எப்படி வச்சுருக்கணும்னா ஒரு படி தள்ளி வைக்கணும். ஒரு படி தள்ளி வைக்கணும். ஏன்னா ரொம்ப பக்கத்துல போயிட்டா அவர் நம்ம ஆள்தாங்க அப்படின்னு ஆயிடும். அப்புறம் என்ன ஒண்ணா அவர் மேல இருக்கிற மரியாதை குறைஞ்சிடும். எப்ப மரியாதை குறையுதோ பாடம் கேட்கணும். இப்ப நம்ம பயன் என்ன ஆயிடும்? கிடைக்காம போயிடும். அவர் சொல்லக்கூடிய பாடங்கள்ல நமக்கு முழுமையான ஈடுபாடு வராது. அதனால ஆசிரியர் எங்க வைக்கணும்? ஒரு படி தள்ளி வைக்கோ. அவர் ஆசிரியருக்கு அப்படின்னு அங்க போய் நின்றக்கூடாது. ரொம்ப தள்ளி நின்றுட்டோம்னா நமக்கு அவர்கிட்ட என்ன செய்ய முடியாது? பயன் பெற முடியாது. அப்ப ஆசிரியர்கிட்ட எப்படி நிற்கணும்னா ரொம்ப பக்கத்திலே போகக்கூடாது, ரொம்ப தூரத்திலே போகக்கூடாது. எவ்வளவு தூரத்தில் நிற்கிறதுனா அவர் சொல்வதை உணர்ந்து கேட்கணும். அதே சமயம் அவர் மீது மரியாதை குறையாத டிஸ்டன்ஸ்ல நிற்கணும். எந்த இடத்துக்கு போகும்போது அவர் மீது நமக்கு மரியாதை குறையுதுன்னு தெரியுதோ அதுக்கு முன்னாடி நிற்கணும். ஒரு படி முன்னாடி நிற்கணும். இதுதான் ஆசிரியர்கள் பழகிற முறை. அழலில் என்னதுங்க? அழலில் நீங்கான் அஞ்சு நீங்கான் அணுகான். அஞ்சு நீங்கான் அணுகான். இது போல அழலுக்கு அருகாமையிலும் தூரத்திலையும் போகக்கூடாது. அதே போல நிழலில் எங்க இருக்கணும்? அணுகி நிற்கணும். நெருப்புக்கு ரொம்ப பக்கத்துல போகக்கூடாது. நிழல்ல எங்க நிற்கணும்? உள்ள நிற்கணும். நிழலுக்குள்ள நிற்கணும். அப்போ ஆசிரியர் எப்படி நிற்கணும்? நிழல்ல நிற்கிற மாதிரி பக்கமாகவும் நிற்கணும், நெருப்பு விட்டு நிற்கிற மாதிரி தூரமாக நிற்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? ரெண்டுக்கு இடைப்பட்ட தூரம். ஏன்னா நெருப்புனா தொட்டுட்டா சுற்றும், தொடாத வரைக்கும் தான் அந்த விரல். தொட்டுட்டா என்ன ஆயிரும்? சுற்றும். ஆசிரியர் அப்படிதான். அவரை தொடாம இருக்கணும். தொட்டுட்டீங்கன்னா சுற்றும். அவர் ஏதோ ஒரு நேரத்தில் ஏதாவது சொன்னா நமக்கு என்ன ஆயிரும்? ஒரு வருத்தம் வந்துட்டா நம்ம என்ன ஆயிடுவோம்? அந்த நெருக்கத்தை விட்டுருவோம். அவரால் பயன் யாருக்கு இல்லை? நமக்கு தான் பயன் இல்லை. அவருக்கு ஒன்றும் இல்லை. நம்ம இல்லைன்னா யாரோ ஒருத்தருக்கு அவர் சொல்றது சொல்லிட்டே இருப்பாரு. நமக்கு அதனால ஒன்றும் அவருக்கு ஒன்றும் இறப்பாடு இல்லை. அதனால ஆசிரியர் எப்படி நிற்கணும்னா ரொம்ப நெருக்கமாகவும் போகக்கூடாது. ஆனா நிழல்ல நிற்கிற மாதிரி நிற்கணும். நெல்லை எப்படி நிற்கிறோம்? அடியில அடங்கி நிற்கிறோமா இல்லையா? வெயில் அடிக்குது, நெல்லில் எப்படி நிற்போம்? அது உள்ள அடங்கி நிற்கிறோமா இல்லையா? நெல்லில் அடங்கி நின்னாதான் பயன். அதுவோட ஆசிரியர் எப்படி நிற்கணும்? அடங்கி நிற்கணும். நிழல்ல நிற்கிற மாதிரி அடங்கி நிற்கணும். நெருப்புல நிற்கிற மாதிரி தொடாம நிற்கணும். அடலில் நீங்க அஞ்சு நீங்கான் அணுகான். அணுகான என்னதுங்க? ரொம்ப பக்கத்துல நெருங்காத மாதிரியும். நிழலில் நீங்கான். நிழலை போல ரெண்டு ஒரு மரத்துக்கு அடியில நிழல்ல நிற்கிற மாதிரி எப்படி நிற்கணும்? அடங்கி நிற்கணும். இன்னொன்னு நம்ம நிழல் பின்தொடர்வது போல ஆசிரியர் என்ன செய்யணும்? பின்தொடர்ந்து செல்ல வேண்டும். ஆசிரியர் எப்படிங்க பின்தொடர்ந்து? அவர் எந்த ஊருக்கு போனாலும் அவர் பின்னாடியே நாமளும் பையன் தூக்கிட்டே போறதா? ஆசிரியர் பின்னாடி போகணும் என்ன இருக்கும்? அவர் பையன் தூக்கிட்டு பஸ் ஏறினார்னா அவர் முன்னாடி கேட்ல ஏறினாரா நம்ம என்ன செய்யணும்? பின்னாடி கேட்ல ஏறிக்கிறதா? அதான் பின்தொடர்வதா? ஆசிரியர் பின்தொடர்வதுன்னு என்னது? அவர் பாடத்தை பின்தொடரணும். ஆசிரியர் பாடத்தை பின்தொடரணும். என்ன நடத்தி இருக்கிறாரு, நேற்று என்ன நடத்தினாரு, இன்னைக்கு என்ன நடத்தினாரு, என்ன சொல்லணும், ஏது சொல்லணும்னு அவர் கருத்துக்களை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும். அதுதான் ஆசிரியரை பின்தொடர்றதுன்னு பேரு. ஆசிரியர்னா அவர் பின்னாடியே போறதுனால ஒன்றும் பயன் கிடையாது. நம்ம அப்படியே பார்த்தா உருகி ஆசிரியர் விடுவோம், அப்படி பண்ணுவோம். என்ன நடத்தினேன் அப்படின்னு கேட்டா என்ன நடத்துனீங்க இவர் அவரை பார்ப்பார் பொறுத்தவரை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, ஒருத்தர் பதில் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பேர் பின்தொடர்றது இல்லை. பின்தொடர்றதுன்னா எதுக்கு பின்தொடரணும்? பாடத்தை பின்தொடரணும். காரணம், பாடத்தை பின்தொடர்றதுனால தான் பயன் கிடைக்கும். பயன் பெறணும்னா பாடத்தை என்ன செய்யணும்? அப்படியே தொடர்ந்து வரணும். அதனால நிழலில் நிழல் போல நீங்காது நிற்க வேண்டும், பின்தொடர வேண்டும். அப்புறம் நிறைந்த நெஞ்சமோ. ஆசிரியரை பார்க்கும்போது நெஞ்சு நிறைஞ்சிடும், ஒரு மகிழ்ச்சி தோணும். ஐயா வந்துட்டாயா உயரம் வாங்கறதுக்கு அப்படின்னு நினைச்சா பாடம் போச்சு. பள்ளிக்கூடத்துல பாடம் அப்படிதான் இருக்கா இல்லையா?
பார்த்துட்டான் அப்படின்னா அந்த பாடம் முடிஞ்சுது. அவருக்கு எப்படி என்னமோ ஆகும்போது அது வேற விஷயம். ஆனா நமக்கு அந்த ஆசிரியர் பார்க்கிற போது ஒரு மகிழ்ச்சி, நெஞ்சத்துல ஒரு நிறைவு வந்தால் அந்த பாடம் நமக்கு விளங்கும். பாடம் விளங்க. அதனால முதல் எழுதுங்க, நிறைந்த நெஞ்சமோடு எத்திரத்து ஆசான் உவக்கும், எத்திரத்து ஆசான் உவக்கும் அத்திரம் அறத்தின் திரியா படர்ச்சி. அப்போ ஆசிரியர் எதை செய்தால் மகிழ்வாரோ, ஆசிரியர் எதை செய்தால் மகிழ்வாரோ அதை மாணவன் செய்யணும். மாணவன் செய்யணும். ஆசிரியர், சில ஆசிரியர் என்ன செய்வாங்க, தன்னை பாராட்டணும்னு நினைப்பாங்க, பாராட்டணும்னு நினைப்பாங்க. அப்ப அந்த ஆசிரியர் என்ன செய்யணும், பாராட்ட வேண்டியதுதான். ஆசிரியர் அதை விரும்பினாரா என்ன செய்யணும், பாராட்டணும்னா பாராட்ட வேண்டியது. இல்லை அவருக்கு பாராட்டினா பிடிக்காது அப்படின்னு என்ன செய்யணும், அவருக்கு முன்னாடி பாராட்டக்கூடாது, அவருக்கு முன்னாடி பாராட்டக்கூடாது. இது செஞ்சா அவருக்கு பிடிக்காது, செய்யக்கூடாது. இது செஞ்சா அவருக்கு பிடிக்கும், செய்யணும். ஆசிரியர் எதை விரும்புகிறாரோ அவர் மகிழுமாறு மாணவன் நிற்கணும். இப்போ ஒவ்வொரு ஆசிரியரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. சில ஆசிரியருக்கு சில வச்சா பிடிக்கும், வச்சிட வேண்டியதுதான், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா அந்த ஆசிரியருக்கு அப்பதான் பிடிக்கும். அப்ப என்ன செய்யலாம், தாராளமா செய்யலாம். அது சரியா தப்பாங்கிறதெல்லாம் கேள்வி இல்லை, சரியா தப்பாங்கிறதெல்லாம் கேள்வி. அவருக்கு பிடிக்கும்னா செய்ய வேண்டியதுதான், அவருக்கு பிடிக்கலன்னா செய்யக்கூடாது. எது ஆசிரியருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது என்பது யாருக்கு தெரியணும், மாணவனுக்கு தெரியணும். அவருக்கு பிடிக்காததை மாணவன் ஒருபோதும் செய்யக்கூடாது. அவருக்கு பிடித்ததை மேல மேல செய்ய வேண்டும், மேல மேல. சில ஆசிரியருக்கு எது பிடிக்கும், கேள்வி கேட்டா பதில் சொன்னா பிடிக்கும், கேள்வி கேட்டா பதில் சொன்னா பிடிக்கும். அப்ப என்ன செய்யணும், கேள்வி கேட்டா பதில் சொல்லணும், அப்பதான் அவருக்கு பிடிக்கும். அப்ப சில பேர், சில ஆசிரியர் கேள்வி கேட்டா பிடிக்கும், சில ஆசிரியருக்கு கேள்வி கேட்டா பிடிக்கும். என்னது, ஆஹா படிச்சிருக்கிறாங்க அதனாலதான் இது சந்தேகமே வந்திருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டா மாணவருக்கு பிடிக்கும், கேள்வி கேட்டா ஆசிரியருக்கு பிடிக்கும். அப்ப என்ன செய்யலாம், அந்த ஆசிரியர்கிட்ட கேள்வி கேட்க. சில ஆசிரியர் கேள்வி கேட்ட பிடிக்காது, முன்னாடி வந்து கேட்டுக்கிறேன் ரசமாக அப்படின்னு சொல்லி அவருக்கு கேட்கக்கூடாது. இப்போ ஒவ்வொரு ஆசிரியருக்கும் ஒரு குணநலம் இருக்கும். அந்த குணநலத்துக்கு தகுந்த மாதிரி மாணவன் இருக்கணும். மாணவனுக்கு தகுந்த மாதிரி ஆசிரியர் வரமாட்டார், ஆசிரியருக்கு தகுந்த மாதிரி தான் மாணவன் இருக்க வேண்டும். அப்போ எத்திரத்து ஆசான் உவக்கும் அத்திரம் அறத்தின் திரியா படர்ச்சி வழிபாடு. ஆசிரியனை போற்றுகிற முறைமை, ஆசிரியனை போற்றுகிற முறைமை என்று சொல்லி இதுவரைக்கும் பொது பாயிரம். நாம் இதுவரைக்கும் பார்த்தது பொது பாயிரம். இதெல்லாம் பொது, ஒரு நூல்னு சொன்னா பாயிரம் இருக்கணும். பாயிரம் ரெண்டு வகைப்படும், பொது பாயிரம், சிறப்பு பாயிரம். பொது பாயிரத்தினுடைய இலக்கணத்தை எல்லாம் இதுவரைக்கும் பார்த்தோம். இனி சிறப்பு பாயிரம் 47வது நூற்பா. சிறப்பு பாயிரம், சிறப்பு பாயிரம் இது ரொம்ப முக்கியம். திருஞான முனிவர் கையாளுறார் இந்த பாட்டை. இதுல பாடியத்துல கையாளுகிறார் பாருங்க. ஆக்கியோன் பெயரே வழியே எல்லை நூற்பெயர் யாப்பே நுதலிய பொருளே கேட்போன் பயனோடு என்பொருளும் வாய்ப்ப காட்டல் பாயிரத்து இயல்பு. ஒரு சிறப்பு பாயிரம் சொன்னா இந்த சிறப்பு பாயிரத்துல 8 கருத்துக்கள் இருக்க வேண்டும். பொது பாயிரத்துல என்னென்ன இருக்கணும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அது மாதிரி சிறப்பு பாயிரம் சொன்னா அது எத்தனை இருக்கணும், 8 கருத்து இருக்கணும். முதல்ல ஆக்கியோன் பெயரே, ஆக்கியோன் பெயர். ஒரு நூல் இருக்கிறது என்று சொன்னா அந்த நூலுக்கு சிறப்பு பாயிரம் என்று ஒன்று இருக்கும். இப்போ எல்லா நூலுக்கும் முன்னாடி ஒரு சிறப்பு பாயிரம் கொடுத்துருப்பாங்க. சில நூல்கள் பொது பாயிரம் இருக்கும், சில நூலுக்கு பொது பாயிரம் இருக்கும், சில நூலுக்கு சிறப்பு பாயிரம் இருக்கும். அப்போ இந்த சிறப்பு பாயிரம் என்று எழுதுகிற போது இந்த சிறப்பு பாயிரம் பின்னாடி சொல்றாரு இலக்கணம். யார் செய்வாங்கன்னா நூலாசிரியர் சிறப்பு பாயிரம் செய்ய மாட்டார். இப்போ ஒரு ஆள், இப்போ நமக்கு நம்முடைய இவர் நம்முடைய மெய்கண்ட தேவநாயனார் சிவஞான போனை எழுதியிருக்கிறாருன்னா சிறப்பு பாயிரம் அவர் செஞ்சதில்லை, சரியா? அதே மாதிரி இப்போ நமக்கு பெரிய புராணம், பெரிய புராணம் சிறப்பு பாயிரம் இல்லை, அதனால அதை பற்றி பேச்சு. அப்படி ஒரு சிறப்பு பாயிரம் இருந்தாலும் யார் செய்யல, நூலாசிரியர் செய்ய மாட்டார், நூலாசிரியரும் செய்ய மாட்டார். ஏன் செய்ய மாட்டார்னா இங்கேயே இருக்கு, ஆக்கியோன் பெயரே. யார் செஞ்சாங்கன்னு சிறப்பு பாயிரத்தில் இருக்கணும், சிறப்பு பாயிரத்தில் இருக்கணும். அப்போ சிறப்பு பாயிரம் செய்யக்கூடிய யாரா இருப்பாங்கன்னா பின்னாடியே அவருடைய மாணவர், உடன்பயின்றார், உரையாசிரியர் ஆகிய 3 பேரும் செய்யலாம். விதி இருக்கு, பின்னாடி பாட்டியே வருது. அப்போ அவர் அப்படி செய்கிற போது நூல் செஞ்சது யாரு அப்படின்னு சொல்லணும்.
சிறப்பு பாயத்தில் என்ன இருக்கணும்? நூல் செஞ்சவர் யார்? இந்த மூல நூல் என்று சொல்லக்கூடிய எந்த நூலுக்கு இது சிறப்பு பாயிரமாக இடம்பெறுகிறதோ அந்த நூலை செய்தவர் யார் என்பதை சொல்லணும். அப்புறம் வழி, நூல் வந்த வழி, நூலின் மரபு, நூலினுடைய மரபு சொல்லணும். அப்புறம் எல்லை, இந்த நூலுக்கான எல்லை எது வரைக்கும். பொதுவாக தமிழ் நூல்கள் எல்லாமே குமரி முதல் வேங்கடம் வரை அப்படின்னு எழுதுகிற ஒரு வழக்கம் இருக்கு. பழைய நூல்களில் பார்த்தீங்கன்னா பல நூல்கள் இந்த எல்லை வரை செய்யப்பட்டிருக்கும். தமிழ் கூறும் நல்லுலகம். பொதுவாக தமிழ் நூல்கள் எல்லாம் எது இல்லை, தமிழ் பேசக்கூடிய பரப்பு, எங்கெல்லாம் தமிழ் பேசிக்கொண்டு இருக்கிறார்களோ அதுதான் இதற்கு எல்லை. எல்லா நூலுக்கும் இது பொதுவாக சொல்லலாம், எல்லா நூலுக்கும் பொதுவாக சொல்லலாம். அதனால எல்லை. அப்புறம் நூற்பெயர், அந்த நூலினுடைய பெயர், நூற்பெயர் எதில் சொல்லணும்? சிறப்பு பாயிரத்தில் சொல்லணும். அப்போ ஆக்கியோர் பெயர் இருக்கணும், நூல் வந்த வழி இருக்கணும், நூல் வழங்கப்படுகிற எல்லை சொல்லப்பட்டிருக்கணும், நூலினுடைய பெயர் சொல்ல வேண்டும். அப்புறம் யாப்பு என்பது பொதுவாக நீங்கள் யாப்புன்னு சொன்னால் யாப்பு இலக்கணம்னு ஒன்று இருக்கு, அது இல்லை இங்கே. இந்த இடத்துல யாப்பு என்பது யாப்பு இலக்கணம் கிடையாது. ஏன்னா யாப்புன்னு சொல்லிட்டீங்கன்னா அது இந்த வெண்பாவா, குறிஞ்சிப்பாவா, கட்டளை விழுந்துறியா அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஒரு செய்யுள்னு சொன்னால் அது அந்த செய்யுளுடைய போக்கு அது எப்படி இருக்கும்? வெண்பானா அதுக்கு ஒரு இலக்கணம், குறிஞ்சிப்பானா ஒரு இலக்கணம், அதுக்கு யாப்புன்னு பேர். ஏதுகை, மோனை, தொடை இதெல்லாம் வரும். அதை பற்றி இங்கே பேச்சு இல்லை. இது அதெல்லாம் அந்த யாப்பு, இந்த யாப்பு இல்லை. இங்கே யாப்பு என்பது இந்த நூலை கேட்பதற்கு முன்பாக எதெல்லாம் படிச்சிருக்கணும். ஒரு நூல் படிக்கணும்னு சொன்னால் அந்த நூல் கேட்பதற்கு முன்பாக எதெல்லாம் படித்திருக்கணும், அதை படிச்சுட்டு தான் இதை படிக்கணும். அதை படிச்சுட்டு தான் இது படிக்கணும். இதுக்கு ஒரு பாட்டு அருமையான உதாரணம் எங்கே இருக்கு? சிவபிரகாசத்தில் இருக்கு. எங்கே இருக்கு? சிவபிரகாசத்தில் அது இல்லை. சிவபிரகாசத்தில் எங்கே இருக்கு? 100வது பாட்டு. திருவருள் கொடுத்து மற்ற சிவபிரகாச நன்னூல் விரிவது தெளியமாற்றால் விளம்பி ஏழு நோக்கி பெருகி ஓமை நான்கில் பெற்றி நிறுவி பின் முன் தரும் மலைவழியை கொள்வோன் தன்மையில் சாக்கலான. நூலுக்கு அதிகாரி யாரு அப்படின்னு சொல்றார். யாரு? உமாபதி சிவனார். இந்த நூலுக்கு அதிகாரி யாரு? நூலை கேட்கலாம் அப்படின்னு போகும்போது சொல்ற திருவருள் கொடுத்து அப்படின்னு என்னது? திருவருட்பயன் படிச்சுட்டு இந்த நூல் படிக்கணும். இது ஒரு பொருள். இன்னொன்னு டீக்கை செய்து என்பது ஒரு பொருள். ரெண்டுமே என்னது? யாப்புன்னா இது யாரு படிக்கலாம் அப்படிங்கிறது அங்க சொல்ற. இந்த சிவபிரகாச நூல் படிக்கணும்னா இதுக்கு முன்னாடி என்ன படிச்சிருக்கணும்? திருவருட்பயன் படிச்சிருக்கணும். அதையே படிக்கிறீங்க, உண்மை விளக்கம் படிக்கிறீங்க, நேரம் நான் சிவபிரகாசம் அப்படின்னா இந்த ஒரு சினிமா டைலாக் இருக்கா இல்லையா? என்னது? வந்தா ஹீரோவாதாக வருவேன் அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கு பாருங்க. அந்த மாதிரி தான் எடுத்தோடனே சிவபிரகாசம் படிச்சா எப்படி இருக்கும்? ஒன்றும் புரியாது. அப்போ அதுக்கு முன்னாடி அடிப்படை நூல்கள் எல்லாம் கருவி நூல்கள்னு பேர் இருக்குது. கருவி நூல்கள்லாம் படிச்சுட்டு தான் நம்ம பாடம் படிக்கணும். உண்மையாக சொல்லணும்னா நாம் கருவி நூலில் இலக்கணம் படிச்சுட்டு தான் சித்தாந்த நூலே படிக்கணும். உண்மையான முறை என்னது? குறைஞ்சபட்சம் ஒரு இலக்கண நூல் படிச்சிருக்கணும். இப்போ நம்ம நன்னூல் படிச்சுட்டு தான் சித்தாந்தத்தையே கை வைக்கணும். சித்தாந்த நூல் படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன படிச்சிருக்கணும்? குறைஞ்சபட்சம் நன்னூல் படிச்சிருக்கணும். குறைஞ்சபட்சம் நீங்கள் அதிகபட்சமாக தொல்காப்பியம் வரைக்கும் படிக்கணும். குறைஞ்சபட்சம் என்ன படிச்சிருக்கணும்? இலக்கணத்தின் அடிப்படை படிக்காம சாஸ்திர தோத்திரங்களை படிக்கக்கூடாது. காரணம், அவை கருவி நூல்கள். ஒரு சொல்லுக்கு பொருள் செய்கிற போது இலக்கணம் இல்லாமல் பொருள் செய்ய முடியாது. அதனால் என்ன செஞ்சிருக்கணும்? கட்டாயம் இலக்கணம் படிச்சிருக்கணும். அதெல்லாம் இப்போ செய்யறாங்க. இலக்கணம் இதை படிக்க வரதே பெருசாக இருக்குது. இது திருமுறை சாஸ்திரத்தை படிக்க வைக்கிறதுக்கு அவனை மாடே தேடே அப்படின்னா கொஞ்சம் தான் உட்கார வைக்க வேண்டியதாக இருக்குது. இன்னும் இலக்கணமெல்லாம் படிக்க சொன்னால் ஒரு வயது இருக்க மாட்டான். சரி, வந்த வரைக்கும் லாபம் கேட்குற வரைக்கும் கேளு. இதை கேட்டதுக்கப்புறம் உனக்கு இன்னும் நல்லா படிக்கணும்னு தோணு, இலக்கணம் படிச்சுக்கோ. அப்படி பெருமான் அவ்வளோ கீழே வந்துட்டாரு. நாம் ரொம்ப கீழே இருந்தால் பெருமான் எங்கே வருவார்? அவ்வளோ கீழே வருவார். அதற்கு ஒரு உதாரணம் தான் இது. எனவே யாப்பு என்பது அதற்குரிய தகுதி. கருவி நூல்களை எது படிக்கணும், அப்புறம் இதை படிக்கணுங்கிறது சொல்லணும். எதில் சொல்லணும்? சிறப்பு பாயிரத்தில் இருக்கணும். சிறப்பு பாயிரம்னு சொன்னால் எதை படிச்சுட்டு இதை படிக்கணும் அப்படின்னு சொல்லணும். அப்புறம் முதலிய பொருள். இந்த நூல் நூலினுடைய கருத்து என்ன? நூலினுடைய
கருத்து என்னங்கிறத எது சொல்லணும்? சிறப்பு பாயிரத்துல சொல்லணும். கேட்போர் யாரு? நூலுக்கு அதிகாரி. நூல் படிக்கிற மாணவனுக்கு இலக்கணம் சொல்லணும். இந்த நூல் யாருக்கு? நூல் யாருக்கு சொல்லணும்? இந்த இலக்கணத்துல இருந்தா படி, இல்லைன்னா ஓடி போய் அப்படின்னு அங்கேயே தட்டி விட்டுறது இல்லையா? கேட்போர். அப்புறம் பயன், நூலினுடைய பயன் ஆகிய எட்டும். ஆகிய எட்டும் எது சொல்லியிருக்கிறார் பாருங்க. முதல்ல ஆக்கியோன் பெயரே, வழி, எல்லை, நூற்பெயர், யாப்பு, முதலிய பொருள், கேட்போர், பயன் என்று ஆகிய எட்டும். ஆகிய எட்டு என்னதுங்க? வாய்ப்ப காட்டல் என்பொருளும் வாய்ப்ப காட்டல் பாயிரத்து இயல்பு. பாயிரம் என்பது சிறப்பு பாயிரம். இந்த இடத்துல சிறப்பு பாயிரம். இப்போ சிறப்பு பாயிரம்னு சொன்னா நமக்கு தெரிஞ்ச சிறப்பு பாயிரம் அது சிவஞான போதம் தான். சிவஞான போதம் தான். அதுல 8 கருத்து இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கு. 8 கருத்து சிறப்பு பாயிரத்துல இருக்கு. சும்மா அப்படி தொட்டு பார்ப்போம், விரிவா வேண்டாம். மலதடை உலகில் மாயுருள் துரிய படற்பொருள் ஞாயிறு படரின் நல்லதை காண்டல் செல்லா கண்போர் ஈண்டிய பெரும்பயிர் கடவுளில் கண்டு கண்ணுருள் தீர்ந்து அருந்துயர் புறம்பையில் ஆன்மா நாடி மயர் வர நந்திமுனிகணத்து அளித்த உயர் சிவஞான போதம் உரைத்தோன் பெண்ணை புனல் சூழ் வெண்ணை சுவேதனன் பொய்கண்டகன்ற மெய்கண்ட தேவன் பவனடி வன்பகை கடந்த தவறடி புனைந்த தலைமையோனே. இது சிறப்பு பாயிரம். இதுல 8 இருக்கான்னு பார்க்கணும். 8 இருக்கா? முதல் என்ன இருக்கணும்? ஆக்கியோன் பெயரே. ஆக்கியோன் பெயரே. வெண்ணை புனல் சூழ் வெண்ணை புனல் சூழ் சுவேதனன் மெய்கண்ட தேவன். மெய்கண்ட தேவன் 2 பேரையும் சொல்லிட்டார். இயற்பெயரும் அவருடைய நீச்சை பெயரை 2மே சொல்லிட்டார். சுவேதன பெருமாள் என்பது இயற்பெயர், மெய்கண்ட தேவன் என்பது அவருக்கு குருநாதர் என்று தீட்சா நாமம். 2மே சொல்லிட்டார். சுவேதன பெருமாள், மெய்கண்ட தேவன். வழி, நூல் வந்த மரபு. நூல் வந்த மரபு சொல்லியிருக்கிறாரா இல்லையா? நந்தி முனிகணத்து அளித்த உயர் சிவஞான போதம். நந்தி முனிகணத்து. நந்தி முனிகணத்து என்பது என்னது? எல்லாம் அல்ல ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் நந்திய பெருமானுக்கு உரைக்க, நந்திய பெருமான சனகாதி முனிவருக்கு உரைக்க, சனகாதி முனிவர் ஒருவராகிய பரஞ்சோதி வரிசையெல்லாம் சொல்லி பரஞ்சோதி முனிவர் மெய்கண்டாருக்கு உபதேசம் செய்ய. இது நூல் வந்த மரபு, சிவஞான போதம் வந்த மரபு. அதை சுருக்கமா சொல்லிட்டாரு. எப்படி சொல்லிட்டாரு? நந்தி முனிகணத்து. நந்தி என்பதற்கு என்னது? நந்தி என்பதற்கு குருநாதன் ஒரு பேர் இருக்கு. குருநாதன் ஒரு பேர். குரு மரபு. குரு மரபு யாரு? ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர், நந்திய பெருமான். நந்திய பெருமான் அப்படி வரிசையா அதை மரபெல்லாம் சொல்றாரு. அதனால வழி சொல்லிட்டாரா இல்லையா? நந்தி குணத்தளித்த உயர் சிவஞான போதம். எல்லை, எல்லா நூலுக்கும் என்னது? தமிழ் நூறும் நல்லுடகு தான். அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா நூலுக்கும் அது பொது. அதனால எல்லைனா நூற்பெயர் உயர் சிவஞான போதம். உயர் சிவஞான போதம் சொன்னார். யாப்பு. யாப்புன்னு என்னது? கருவி நூலில் எதெல்லாம் படிச்சு இதை படிக்கணும்னு சொல்றாரு. இங்க அதை சொல்லாம என்ன செஞ்சிட்டாரு? அருந்துயர் புறவையில் ஆன்மா நாடி கண்ணுருள் தீர்ந்து. கண்ணுருள் தீர்ந்து அப்படின்னு என்ன அர்த்தம்? பக்குவின்னு பேர். பக்குவி. பக்குவின்னா யாரு? முதல்ல இந்த நூல் யாருக்கு சொல்லணும்னு சொன்னா, இந்த உடம்புல ஆன்மா எதுன்னு ஆராய்ச்சி செய்யறதுக்கு எவன்லாம் முயல்கிறானோ அவன் யாரு? அருந்துயர் புறம்பையில். இந்த உடம்பு மேல என்னவா தெரியணும்? புறம்பைன்னு தெரியணும். இது என்னது? புறம்பைன்னு என்னது? குடிசை. குடிசை. குடிசைன்னு என்னது? நல்லா மூங்கில்லாம் வச்சு ஓலையெல்லாம் போட்டு கட்டப்பட்டது. கட்டப்பட்டது. அதுபோல இது என்னது? கட்டப்பட்டது. யாக்கை. யாத்தல் என்பதுக்கு உடம்புன்னு பேரு. யாத்தல் என்பது கட்டுதல். இது உடம்பு கட்டப்பட்டிருக்கிறது. எப்படி கட்டி இருக்கிறாரு? உயிரையும் உயிரை கொண்டு வந்து உடம்புகளை வச்சு பெருமான் கட்டி இருக்கிறார். பெருமான் கட்டி எப்படி? நரம்பு, எலும்பு, சத, ரத்தம் இதையெல்லாம் வச்சு என்ன செஞ்சிருக்கிறாரு? கோணிப்பேடு போட்டு கட்டுற மாதிரி கட்டி இருக்கிறார். அதனால யாத்தலால் யாக்கை. அப்ப இந்த உடம்பு வேற, உயிர் வேற. உடம்பு வேற, உயிர் வேற. அப்போ உயிர் என்றால் எது? உடம்பா? உடம்புக்கு வேறானதா? இப்படிங்கிற ஆராய்ச்சி
இருக்கணும். சிவஞான போதம் படிக்கணும்னா முதல்ல நமக்கு என்ன இருக்கணும்? ஆராய்ச்சி. என்ன ஆராய்ச்சி? பரமான்மான என்ன, சீவான்மான என்ன, சீவான்மாவுக்கு என்ன ஒழுக்கம், பரமான்மாவுக்கு என்ன ஒழுக்கம், அதுக்கு என்ன இலக்கணம், இதுக்கு என்ன இலக்கணம் அப்படின்னு என்ன செய்யணும்? ஆன்மாவை நாட வேண்டும். ஆன்மாவை நாட வேண்டும். ஆன்மாவை எங்க நாடுறது? புறம்பையில நாடணும். புறம்பையில நாடணும். புறம்பை இது உடம்பு. அந்த உடம்பு என்ன நினைக்கணும்? துயர் புறம்பை, அருந்துயர் புறம்பை. ஐயோ இது பெரிய நச்சியா, வச்சு சமாளிக்க முடியல அப்படின்னு எது தெரியணும்? உடம்பு தெரியணும். உடம்புக்கு நமக்கு எப்படி இருக்கு? ரொம்ப ஆனந்தமா இருக்கு. அப்ப சிவஞான போதம் விளங்காதியா? சிவஞான போதம் விளங்காது. இந்த உடம்பு புண்புலால் யாக்கை, உடம்பு புண்புலால் யாக்கைன்னு ஒரு உணர்வு இருக்கணும். அந்த உணர்வோடு ஆன்மாவை நாடணும். கண்ணிருள் தீர்ந்து, கண்ணி இருக்கின்ற ஆணவம் வளரும் தீருகிற பரிபக்குவம் இருக்கணும். பரிபக்குவம் இருக்கணும். ஞான உபதேசம் பெறுவதற்கு தகுதியான ஆன்மான்னு பொருள். ஞான உபதேசம் பெறுவதற்கு தகுதியான ஆன்மா, அதுதாங்க யாப்பு. அதுதான் எதுக்கு யாப்பு? எதற்கு? சிவஞான போதத்துக்கு யாப்பு. அதை சொல்லிட்டார். அருந்துயர் புறம்பையில் ஆன்மா நாடி கண்ணிருள் தீர்ந்துன்னு சொல்லிட்டார். அப்புறம் முதலிய பொருள், அதுவும் அதே தான். கண்டு தீர்ந்து நாடின்னு சொல்லுவார். கண்டு தீர்ந்து நாடி. கண்டு என்பது புறம்பையில கண்டு ஆன்மாவை நாடி கண்ணிருள் தீர்ந்து என்பதுதான் முதலிய பொருள். முதலிய பொருள் சிவஞான போதத்தில் இதான் சொல்லியிருக்குது. ஆன்மானா என்ன, உலகம்னா என்ன, பதின என்ன. பதிபசு பாசத்துக்கு இலக்கணத்தை பொதுவாக சிறப்பாக சொல்லி பதியை நாடுதல் எவ்வாறு, பாசத்தை விடுதல் எவ்வாறு, இதெல்லாம் என்ன சொல்லியிருக்கு? முதலிய பொருள். சிவஞான போதத்துடைய முதலிய பொருள். கேட்போர். கேட்போர் யாரு? பாட்டில் சொல்லுங்க. கேட்போர் எல்லாம் சரிதான். தவறடி. தவறடி தவமுடைய ஆன்மா. தவமுடைய ஆன்மாவுக்கு தான் சிவஞான போதம். கேட்போர் யாரு? தவறடி. பயன் பவனி வன்வகை கடத்தல். பெருமையை கடத்தல் தான் சிவஞான போதத்தின் பயன். சிவஞான போதத்தின் பயன். சிவஞான போதம் படித்தா பிறவிலிருந்து விடுபடுறது. பிறவிலிருந்து விடுபடும். இதுதான் எதில் சொல்லியிருக்கிற சிறப்பு பாயத்துக்கு இந்த 8 இருக்கு. பார்த்தா தெரியாது, என்ன செய்யணும்? அந்த 8ஐயும் வச்சு அங்கே பார்க்கணும். வச்சு இதுக்கு இதுன்னு பார்க்கணும். எனவே அந்த வகையில் சிறப்பு பாயிரம் என்பது ஆசிரியருடைய பெயர் இருக்கணும், அப்புறம் வழி இருக்கணும், எல்லை இருக்கணும், நூற்பெயர் இருக்கணும், யாப்பு இருக்கணும், முதலிய பொருள் கேட்போர் பயன் என்று என்பொருளுடையது சிறப்பு பாயிரம் என்று காட்டுறார். சரி, அடுத்தது 48. 48வது ஒரே ஒரு இதாக முடிச்சிடலாம். சொல்றேன். காலம் கலனே காரணம் என் மூன்றும் ஏற்றி மொழினரும் உடனே. அதாவது இந்த 8ஓட இந்த 3ஐயும் சேர்த்து சொல்றவங்களும் இருக்கிறாங்க. காலம். காலம் என்பது நூல் செய்த காலம். எந்த காலத்தில் எந்த நூற்றாண்டுல செய்யப்பட்டது என்று சிறப்பு பாயத்தில் சொல்வது உண்டு. அப்புறம் கலன். கலன் என்பது சபை. எந்த சபையில் அரங்கேறியது, எந்த சபையில் பெரிய புராணம் சொன்னால் நமக்கு தில்லையில் அரங்கேறியது, ஆயிரக்கால் மண்டபத்தில் அரங்கேறியது என்று சொல்வது. காரணம் என்பது 3 வகையான காரணம் நமக்கு தெரியும். முதல் காரணம், துணை காரணம், நிமித்த காரணம் என்று 3 காரணம் இருக்கிறது. அப்போ இந்த நூல் செஞ்சது யாரு, யாருக்காக செய்யப்பட்டது, இதையெல்லாம் என்ன செய்யணும்? காட்டணும். முதல் காரணம் யாரு? செஞ்சவர். நிமித்த காரணம் யாரு? இப்போ நமக்கு பெரிய புராணம்னு எடுத்துக்கிட்டா நீங்கள் சித்தாந்தத்தை விட்டுருங்க. பொதுவாக நூல்னு பாருங்க, பெரும்பான்மை எல்லாத்துக்கும் நிமித்த காரணம், அது வேற விஷயம். புரியுதுங்களா? நமக்கு முதல் காரணம் யாரு? இங்கே சேக்கிழார். சேக்கிழார் பெருமான் தான் நூல் செஞ்சிருக்காரு, அதாவது நூல் ஆசிரியர். நிமித்த காரணம் யாரு? அனபாய சோழர். அனபாய சோழருக்காக தான் இவர் செய்யறாரு. அப்போ ஒரு நூல் எப்படி சொல்லணும்னா இந்த காரணம் தான் சொல்லணும். இன்னாருக்காக, இன்னாரால், இந்த காலத்துல இந்த பயன் நோக்கி இந்த நூல் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்ற வழக்கமும் உண்டு. எனவே இந்த 3ஐயும் ஏற்றி 11ஆக சொல்வதும் உண்டு. அடுத்த செய்திகளை 49 நம்ம அடுத்த ஊரில் சித்திப்போம். இந்த அளவில்